ஒரு கொலை நடந்தது. ஆனால் அதில் அதிர்ச்சி எதுவும் இல்லை. ஏனென்றால் அந்த கொலை நடப்பதற்கு முன்பே அது எப்பொழுது, எங்கு, எப்படி நடக்கும் என்று முன்னமே தெளிவாக ஒரு பத்திரிகையில் தொடர்கதையாக எழுதப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் அதை படித்தவர்கள் சிரித்தார்கள். ஆனால் சில நாட்களில் அந்த கதையில் இருந்த ஒவ்வொரு வரியும் நிஜமாக மாறியது. இது யாரோ எழுதிய கற்பனையா, இல்லை கொலையை முன்கூட்டியே திட்டமிட்ட குற்றவாளியின் ஒப்புதலா? உண்மையை கண்டுபிடிக்க கணேஷும் வசந்தும் விசாரணை தொடங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் கண்டுபிடித்த உண்மை யாருமே எதிர்பார்க்காதது. கேளுங்கள் சுஜாதா அவர்களின் 5வது அத்தியாயம். இந்த மர்மத்தின் கடைசி பக்கத்தை அடையும் வரை யாரையும் நம்பாதீர்கள். அத்தியாயம் 1. வார்த்தைகளின் அர்த்தம் உண்மை சார்ந்தது, அவற்றின் பாதிப்பு சட்டம் சார்ந்ததுன்னு அட்டகாசமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குடா என்றான் கணேஷ். தெரியும் பாஸ், முகுந்த் வர்சஸ் கோபிநாத் 1945 கேஸ். அது கிடக்கும் ஆஃபீஸை மாற்றணும் பாஸ் என்றான் வசந்த். ஏண்டா? தம்புச்செட்டி போக்குவரத்து அதிகமாயிடுச்சு. ஹைகோர்ட் பகுதியில் டிராஃபிக் வாரம் மாறுது. ஆஃபீஸ் வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுது. ஆஃபீஸை மாற்ற வேண்டாம், காரை மாற்றலாம் என்றான் கணேஷ். சின்னதா நாய்க்குட்டி மாதிரி சாண்ட்ரோ மேட்டிஸ்னு எவ்வளவோ இருக்கே, ஏதாவது வாங்கிட, இல்லை ஸ்கூட்டர் வாங்கு என்றான். பாஸ், அன்னைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி குட்டியாக கார் ஒன்று என் மேலே ஏற்றிட்டான். மின்னலை விவேக் மாதிரி அடியில் மாட்டிட்டேன். ஐயோ, அப்புறம் 5 நிமிஷத்துல கார் நகர்த்துறியா, இல்லை நான் எந்திரிக்க போறேன்னு பயமுறுத்தினதுக்கு அப்புறம் தான் எடுத்தான். டேய், வர வர ரொம்ப ரீல் விடுறடா. பாஸ், எப்படியும் ஆரியபுரத்துக்கு மாற்றிடும். அங்கே ஒரு ஹோட்டலில் ஒரு ஐட்டம் சூப்பர், அதானே பார்த்தேன். சாப்பாடா சரசமா, ரெண்டுமே. அந்த வாரம் அவர்கள் கேஸ் ஒன்று ரிவிஷன் கேட்க வேண்டுமா, அப்பீலுக்கு போக வேண்டுமா என்பதில் மும்முரமாக இருந்ததால் அலுவலகத்தை மாற்றும் யோசனையை ஒத்தி போட்டிருந்தார்கள். அப்பீலுக்கு ரிவிஷனுக்கு என்னடா வித்தியாசம்? 6 வித்தியாசங்கள் இருக்கு பாஸ். ஒன்று சொல்ல, கோர்ட்டோட சில ஆர்டருக்கு டிக்டிக்கும் தான் அப்பீல் உண்டு. அப்பீல் இல்லாத கேஸுகள் தான் ரிவிஷன் கேட்கலாம். வசந்த் விட்டால் அத்தனை சட்டங்களையும் ஒப்பிப்பான். அப்பீலுக்கு பார்ட்டி ஒரு மெமரண்டம் எழுதி கொடுக்கணும். ரிவிஷனுக்கு அப்ளிகேஷன் தேவையில்லை. சுவை மோட்டுவோ எந்த கேஸையும் ஹைகோர்ட்டில் நோண்டலாம். அப்பீலுங்கிறது சப்ஸ்டாண்டியா ஸ்டாச்சூரில் இருக்கு. ரிவிஷன் டிக்ஷனரிங்கிறது. அப்பீலுங்கிறது போதும். ஆமாம், நம்ம நிஜாமுதீன் கேஸில் ரிவிஷன் கேட்க முடியாதுங்கிறியா? தேவையில்லை பாஸ், ஜட்ஜு தான் அப்பீல் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. பாஸ், சீனியர் மாத்திரலாமான்னு பார்க்குறேன். பர்மிஷன்கிட்ட போயிடலான்னு தோணுது. ஏண்டா, சம்பளம் பத்தலையா? இல்லை பாஸ், அவர்கிட்ட ஸ்டன்னிங்காக ஒரு அசிஸ்டன்ட் இருந்தது. என்ன ஆச்சுன்னு தெரியல. என்ன ஆயிருக்கும்? அமெரிக்கா போயிருக்கோம். பாஸ், வக்கீலுங்க அழகாக இருக்கக்கூடாது. அன்னைக்கு அது எனக்கு எதிராக அப்பீர் ஆச்சு. சுனந்தாவோ என்னமோ பேர், புதுமுகம், அருவி மாறி மொழி, பின்போக்கங்கிறதே கிடையாது. நீளமாக சிவப்பான நகம். நானும் ரெஸ்ட் ஜுடிகேட்டிங்ல இந்த கேஸ் அப்பவே தீர்மானம் ஆயிடுச்சுன்னு கதறேன். நீதி அரசர் கவனிச்சா தானே. உன் கண்டெம்ட்டை நிறுத்தணும். அதை விடு, இன்னொன்று கேட்கணும். மையான்னு ஒரு தமிழ் பத்திரிக்கை வருதா? என்ன பாஸ், ஹைப்பர் லிங்க் மாத்துறீங்க? சொல்லு, வருதா மையா? இருக்கு, பார்த்துருக்கேன். சரி, ஒரு பிரதி வாங்கிட்டு வா. உங்கள் பேட்டி ஏதாவது வந்திருக்கா? அதுக்கெல்லாம் போக மாட்டீங்களே நீங்கள். வாங்கிட்டு வாயேன். அது நீ படிக்கிறியா? இல்லை பாஸ். வசந்த் தமிழோ ஆங்கிலமோ அதிகம் பத்திரிகை படிப்பவன் அல்ல. அவ்வப்பொழுது பொம்மை பார்க்க நடுப்பக்கத்திலிருந்து தொடங்குவான். ஜோக்குகள் 2 வரிக்குள் இருந்தால் படிப்பான். ராசி பலன் பார்ப்பான். நடிகைகளை பற்றிய அக்கப்போர் தவறாமல் பார்த்துவிட்டு தூக்கி எறிந்து விடுவான். ஒரு காலத்தில் கவிதை படித்துக் கொண்டிருந்தவன் இப்பொழுது தொடமாட்டான். கவிதைக்கான விஷயங்கள் பரதேசம் போய்விட்டதாக அவன் கருத்து. கணேஷ் அப்படி இல்லை. அவன் பத்திரிகை டேஸ்டே வேறு. ஏழைதாசன், எரிமலை, நவீன விருட்சம், வள்ளுவம், அப்படி அவனுக்கு உலகில் உள்ள அத்தனை சிறு பத்திரிகைகளும் பதிவு தபாலிலும் பதியாத தபாலிலும் வரும். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பான். கியூ வரிசையில் நிற்கும் போதும், பாத்ரூமில், டாக்டர் அறைகளில் காத்திருக்கும் போது, விமானத்தில், ரயிலில், கிரிக்கெட் மேட்ச் இடைவெளிகளில். வசந்துக்கு எப்பொழுதும் ஆச்சரியம். பாஸ், இதெல்லாம் படிக்கிறீங்களா, இல்லை படிக்கிற மாதிரி பாவனை பண்றீங்களா? படிக்கிறேன்டா, வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். வசந்த் அவற்றில் ஒன்றை எடுத்து புரட்டி, இதுவா இன்ட்ரெஸ்டிங்? பாத்திரம் தனது தகுதிக்கும் சூழலுக்கும் ஏற்றாற்போல் இருக்கும் கோட்பாடு எல்லைகளில் விரிவு அழகியல் சார்ந்தது மட்டுமல்ல. என்ன பாஸ் இதெல்லாம்? என்ன பாஷை இது? தமிழ் தாண்டா, இட் இஸ் வெரி கிளியர். அவர் என்ன சொல்றாருன்னா, கும்பிடு போடுறேன், ஆளை விடுங்க, எனக்கு புரியுறது இந்த பாஷை தான். தங்கை நடிகையும் அக்கா நடிகையும் ஒரே தயாரிப்பாளரை போய் பார்க்க அக்கா இரட்டிப்பு கவர்ச்சியாக நடிக்க ஒப்புக்கொண்டாலும் தங்கையின் முகத்தின் துருதுரு அக்காவிடம் இல்லாததற்காக
அந்த கோடாலி மீசை தயாரிப்பாளர் சி நடிகையை அமாவாசைக்கு அழைத்து விட இருவருமே டென்ஷன் ஆகிவிட்டனர். இது தமிழ், இது எனக்கு சுத்தமா புரியலையே. இதுதான் பாஸ் தெகல்கா குழப்பத்துல எப்ப எந்த இடத்துல எந்த நாற்காலி கோயிலுமோ எந்த முதுகுல யார் குத்துவாங்களோன்னு பார்லிமெண்ட்ல எப்போ கூச்சல் குறையுமோ எங்க நிலநடக்குமோ அங்க நிச்சயமா உலகத்துல இந்த மாதிரி செய்தியிலும் கெய்டி சினிமாவும் தான் நம்மளை கரை சேர்க்கும். ஆஸ்கார் வைல்டு சொன்னாப்புல எல்லோரும் நிச்சயமா டைரி எழுதணும், ஆனா மற்றவங்க டைரிய இவங்களுக்கெல்லாம் அதைத்தான் செய்யறாங்க. பாஸ் இந்த ஜோக்கை கேட்டிங்களா? ஏ ஜோக்னா வேணாண்டா, சுத்த சைவம். இன்டர்நெட்ல பார்த்தேன். முதலா ஏவாள் ஆதாமுடைய முகத்தை பார்த்ததும் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? ஒண்ணுமே சொல்லல. முதல்ல முகத்தை பார்த்தா தானே. கணேஷ் அவன் மேல் ஸ்ரீவத்சாவின் டெட் ரெக்கவரி லாஸ் புத்தகத்தை தூக்கி எறிந்தான். உனக்கு விமோசனமே கிடையாதுடா. கணேஷ் மயா பத்திரிகையை வாங்கி வர சொன்னது வசந்துக்கு ஆச்சரியம் அளித்தது. என்ன பாஸ், பால் மாறிட்டீங்களா? நம்ம சைடு வந்துட்டீங்களா? வெகுஜன பத்திரிகை வாங்குறதெல்லாம் ட்ராஷம்பிங்க. மயாவில் 5வது அத்தியாயம்னு ஒரு தொடர வருதா? நான் தொடர்கரை பதிக்கிறது இல்லை. எதுக்கு? பத்திரிக்கை வாங்கிட்டு வாயே, சொல்றேன். வசந்த் அம்புச்செட்டி தெரு மூலையில் இருந்த தன் நெருங்கிய நண்பர் கபாலின் கடையில் தொங்கிய பத்திரிகைகளில் மயாவை தேடினான். தீர்ந்துருச்சுங்களே, காதல் கசகவில்லை வந்திருக்கு, மாச நாவல் படிக்கிறீங்களா? மயா எப்போ வந்தது, எப்போ தீர்ந்து போச்சு? காலையில வந்ததுமே தீர்ந்துருச்சுங்களே. என்னப்பா, ஏதாவது தங்க நாயம், வீட்டு மனை, வெட் கிரைண்டர்னு இலவசனிப்பா கொடுக்குறாங்களா? இல்லைங்க, அதுல ஒரு கதை வருதாமா. 5வதோ என்னவோ சொன்னாங்க. 5வது அத்தியாயம். ஆமாங்க, வர சொல்ல அவ்வளோ டேஸ்டாக்குதான். அப்படி என்னப்பா அது குஜாலு? தெரில வாத்தியார, அந்த ரேஞ்சுக்கு அறிவு இருந்தா பங்கு கடையில பச்சை பயம் வைப்பனா? எனக்கு கன்னி தீவு போதும். கேட்டில தான் ஓடுது குரு. அமரக்காதலும் எய்ட்ஸ் ரகசியங்களும். வசந்த், அந்த பத்திரிக்கை எங்க கிடைக்குங்கிற? தெரியாது துரை. தெற்கோடியில பள்ளி ஊட்டாண்ட ஒரு கடை இருக்குது, கேட்டு பாரு. போகிற போது, துரை விசிடி வேணுமா? செம்படம் ஒரு நாய் என்ன ஆக்ட் கொடுக்குதுங்கிற என்றான். வர்றேன், முதல்ல கடமை அழைக்குது, என்னான்னு கேட்டு வர்றேன். வசந்த் மற்றொரு கடையில் கேட்கும் வழியில் வெயில் கண்ணாடி அணிந்த ஒரு பெண்ணை பார்த்தான். யாரிடமோ வழி விசாரித்து கொண்டிருந்தாள். அந்த ஏரியாவுக்கு பொருத்தமில்லாத, வெயில் அதிகம் பார்த்திராத மீனுடைய பெண். பழனி வீட்டாண்டை கடையிலும் மயா கிடைக்கவில்லை. என்னடா இது என்று ஆபீஸுக்கு திரும்பி சென்ற போது வாசலில் ஒரு சிறிய ஜோடி செருப்பை கழற்றி வைக்கப்பட்டிருந்தது. உள்ளே பெண் வரவேற்பறை சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள். அவளேதான். இது உங்க செருப்பா? ஆமாங்க. இவ்வளவு சின்ன செருப்பு பார்பி டாலுக்கு தான் இருக்கும்னு என்னென்ன. ஹாய், ஐ எம் வசந்த். அவள் கையில் மயா பத்திரிகை இருந்தது. ஐ எம் அபூர்வா. நீங்களும் மிஸ்டர் கணேஷை பார்க்க வந்தீங்களா? இல்லைங்க, கொடாரி பேர் பண்ண வந்தேன். சாரி, யூ மஸ்ட் பி வசந்த். எப்படி கண்டுபிடிச்சிங்க? போட்டோ மாட்டிருக்குதே, எடக்கா பேசுறாங்க. பரவாயில்ல, அசப்பில் ரித்திக் மாதிரி இல்லை நானு என்று போட்டோவை பார்த்து கேட்டான். இல்லைங்க. ஆமாமா, யூஆர் ரைட். அவனை விட அழகுங்கிறீங்க. எனக்கு முகஸ்துதி பிடிக்காதுங்க. அவள் கையில் இருந்த பத்திரிகையை பார்த்தான். உங்களையும் இந்த பத்திரிகை தான் வாங்கிட்டு வர சொன்னாரா? இல்லை, நானே கொண்டு வந்தேன். இதில் 5வது அத்தியாயம்னு ஒரு தொடர்கதை வருதா? அதை பற்றி தான் பேசணும்னு வந்தேங்க. என்னடா இது, தமிழ் கூறும் நல்லுலகமே இதை பற்றி தான் பேசுதா? யார் எழுதுறது? தெரியலையே. இதற்குள் கணேஷ் வெளியே வந்து, வசந்த் கிடைச்சுதா? இல்லை பாஸ், ஆனால் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓ, ஆர் யூ அபூர்வா? எஸ், யூ மஸ்ட் பி தி கிரேட் கணேஷ். இவரு தான். உடம்புல 1-2 பாகங்களை தவிர மற்றதெல்லாம் மூளை. வசந்த், சும்மாரு. வாங்க அபூர்வா, உட்காரலாம். வசந்த், பையனை அனுப்பிச்சு காஃபி 2 வாங்கிட்டு வர சொல்லு. 2ஆ? நீ ஏற்கனவே சாப்பிட்ருப்பியே. பாஸ், இதுதானே வேணாங்கிறது. நான் 2 காஃபி சாப்பிட்டா கம்பெனி திவால் ஆயிருமா? இதுதாங்க இவர்கிட்ட திடீர்னு புத்தியை காமிச்சிடுவாரு. அபூர்வா சொன்னால், நான் காஃபி சாப்பிட்றதில்ல. பின்ன என்ன, செர்லாக்கா? உட்காருங்க அபூர்வா. நீங்கள் ஃபோனில் சொன்னது சரியா புரியல. குரலில் ஒரு அவசரம், டெஸ்பிரேஷன் இருந்தது, அதை பார்த்தேன். ஆமாம், என்னவோ மயா 5வது அத்தியாயம்னு குழப்பமாக சொன்னீங்களே. நீங்கள் என்ன இந்த தொடர்கதை படிக்கலையா சார்? எங்கே, அதைத்தான் இந்த திருவிழாத்தான போய் வாங்கிட்டு வர சொன்னேன். பாஸ், அது மெரினால மிளகா பஜ்ஜி போட்ட மாதிரி உடனே வித்து தீர்ந்துருதான். கவாலி சொன்னான். அவ்வளோ சுவாரஸ்யமான கதையா? அபூர்வாக்கு 25 வயது இருக்கும். அதில் 90% தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் செலவழித்தவள் போல தோன்றினாள். குட்டை கை ரவிக்கையும் கருஞ்சிவப்பில் ஷிஃபான் புடையும் கரிய கண்களும் வட்டமுகவும் வசந்தின் கவனத்தை கலைத்தன, மனதை படுத்தின. உங்களை எங்கேயோ பார்த்துருக்க. ஓ எஸ், ஷாம்பு விளம்பரத்துல மஞ்சளா ஜோதியா முடிய சிலுப்புவீங்களே, நீங்க தானே? இல்லை. மிஸ் மயிலாப்பூரா? இல்லை, ஃபோன்ல நிகழ்ச்சியை கொஞ்சம் தமிழ் பேசுவீங்களா?
சன் டிவியில் பாரதி, கட்டபொம்மன் வேஷ குழந்தைகள் எல்லாம் மேய்ப்பீங்களா? இல்லை இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் வெள்ளைக்காரங்களுக்கு ரோஜா பூவும் புன்னகையும் கொடுப்பீங்களா? மேக்ஸ் மில்லர் பவனில் முரட்டு கதர் அறிவுஜீவிகளோடு விளையாடுவீங்களா? யாருங்க நீங்கள்? நீங்கள் சொல்கிறது எல்லாமே தப்பு. ஐ எம் அ ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபா? இவ்வளோ அழகாவா? அநியாயங்க. நான் ஆடுறேன். ஐஸே. ஏன் ஹவுஸ் ஒய்ஃப் அழகா இருக்கக்கூடாதா? அப்படி சாஸ்திரம் இல்லைங்க. ஒரு சைக்காலஜி உண்டு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தோற்றத்துக்கு பெண்கள் அதிகமாக கவனம் செலுத்த மாட்டாங்கன்னு ஆட்லர் சொல்லியிருக்காரு. நான் தினமும் அலங்காரத்துக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே செலவழிக்க மாட்டேங்க. கணேஷ் குறுக்கிட்டு, அபூர்வாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வசந்த், அது கவனி. எதுக்கு அவசரப்பட்டீங்க? சரி, இந்த 5வது அத்தியாயம் என்ன மேட்டர்? நீங்கள் டிவியில் ஹெச்பிஓ பார்ப்பீங்களா? நான் பார்க்குற ஒரே சேனல் FTVங்க. ஒரு படம் நீங்கள் பார்த்தே ஆகணும், பேசிக் இன்ஸ்டிங்னு. குழப்பறீங்களே, அதுக்கு இருக்கும் என்ன சம்பந்தம்? இஃப் யூ டோன்ட் மைண்ட், முதல் அத்தியாயத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க. 4 பக்கம்தான், படிச்சா தான் நான் வந்த விஷயம் புரியும். கணேஷ் அந்த பத்திரிகையை படித்தான். அவுட்லுக் டைம் பத்திரிகை சைஸில் இருந்தது. அட்டையில் தமிழ் தெரியாத தமிழ் நடிகை சேர்த்து கொண்டிருக்க வாஜ்பாய் அரசு நிலைக்குமா என்று எழுதியிருந்தது. யூனோ, யூ ஆர் வெரி பிஸி. தொடர்கதை இருக்கிற பக்கத்தை உங்கள் சௌரியத்துக்காக நான் மடக்கி வச்சிருக்கேன். 5வது அத்தியாயம் என்று தலைப்பிட்டு முழு பக்கத்துக்கு படம் போட்டிருந்தார்கள். அது ஒரு பெண்ணின் களத்தில் முகம் மறைத்த ஒருவன் பின்னாலிருந்து கத்தி வைத்திருந்தான். கதையின் முதல் வரி இதுதான். 5வது அத்தியாயத்துக்குள், அபூர்வா, நான் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன். அத்தியாயம் 2. புரியுது என்றான் வசந்த். உங்க பேரும் கதாநாயகி பேரும் ஒன்னா இருக்கிறதுனால டென்ஷன் ஆயிட்டீங்க. ஏங்க, அபூர்வாங்கிற பேரு அத்தனை அபூர்வம் இல்லைங்க. பேரு மட்டும் இல்லை கணேஷ், இந்த கதையில வர்ற சம்பவங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நடக்குது. புரியலையே. என் கணவர் ஒரு பிஸியான டாக்டர், AJ ஹாஸ்பிட்டலில் ஒரு கார்டியாலஜிஸ்ட். நல்லது. இதில் வர்றவர் RJ ஹாஸ்பிட்டல் இருக்கிறது ஒரு டாக்டர். என் ஹஸ்பண்ட் பேர் ராமச்சந்தர், கதையில் வர்றவர் பேர் கிருஷ்ணசந்தர், அவரும் கார்டியாலஜிஸ்ட். சரி, அதனால் என்ன? முதல் அத்தியாயத்தில் டாக்டர் தன் மனைவியை ஒரு ரொட்டீன் செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. சரி, அதே மாதிரி என் கணவர் என்னை அழைச்சிட்டு போனார். போயிட்டு கதாநாயகிக்கு ஒரு ரத்த பரிசோதனை பண்ணுவாங்க. பண்ணட்டும், எனக்கு கூட தான் பண்ணாங்க. லிப்பிட் ப்ரொஃபைல் பரிசோதனையோட ரிசல்ட் அடுத்த வாரம் வரப்போகுது. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. கொஞ்சம் இருங்க என்றான் கணேஷ். உட்காருங்க, வசந்த் கூட பேசிகிட்டு இருங்க, நான் இதை படித்து முடிச்சிடுறேன். செய்யுங்க பாஸ், அது வரைக்கும் நான் அபூர்வாவை கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் பண்ணுறேன். உங்கள் நட்சத்திரம் என்ன? போராட்டாதி. அதான் படுத்துது. ஏப்ரல் 29க்கு அப்புறம் சரியாக போயிடும். கிரக சஞ்சாரம், குரு பார்வை எல்லாம் வக்ரம் நீங்கிடுதுங்க. அப்படின்னா சும்மா விட்டாலங்கடிங்க. ஒரு ஜோசியரே இதே தான் சொன்னார். தேர் யூ ஆர். கணேஷ் அடுத்த அறைக்கு சென்று அந்த கதையின் முதல் அத்தியாயத்தை படித்து விட்டு வந்தான். வசந்த், ரொம்ப சுலபங்க உங்க கேஸு. கதை எழுதுறது யாரோ அவரையே கேட்டுட்டா போச்சு. யார் எழுதுறாங்கன்னு போடவே இல்லைங்க. சஸ்பென்ஸா வச்சிடலாம். கண்டுபிடிச்சிடலாங்க. கண்டுபிடிச்சா பரிசு தரதா அறிவிச்சிருக்காங்க. என்ன பரிசு? 10 லட்சம் ரூபாய்ங்க. வாவ், நோட் அடிக்கிறாங்களா என்ன? ஒரு பக்கத்தை பிரித்து காட்டினால் பரிசு ரூபாய் 10 லட்சம். இந்த கதையை முழுவதும் படியுங்கள். கடைசி அத்தியாயத்தில் ஒரு க்ளூ கொடுக்கப்படும். அதை வைத்துக்கொண்டோ அதற்கு முன்போ இந்த கதையை எழுதுபவர் யார் என கண்டுபிடிப்பவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் பரிசு தரப்படும். ஒருவருக்கு மேல் சரியான விடை அளித்தால் பரிசு தொகை பரிந்தளிக்கப்படும். இந்த போட்டியின் ஆசிரியரின் முடிவே இறுதியானது. கணேஷ், முதல் அத்தியாயத்தை படிச்சுட்டேன்டா. எழுத்து நடையெல்லாம் நம்மால இமிட்டேட் பண்ணியிருக்காரு. இதை யார் எழுதியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா 10 லட்ச ரூபா பாஸ். கவனிச்சேன். அப்போ இந்த கேஸ்க்கு ஃபீஸ் வாங்க வேண்டாங்கிற. நீங்க வேற 1000 பேருக்கு பங்கிட்டா தலா 1000 ரூபா தான் பாஸ் வரும். அபூர்வா, இந்த கதையில் இருக்கிற மற்ற விஷயங்களும் சம்பவங்களும் உண்மைதானா? என்ன சம்பவங்கள்? இதில் கதாநாயகிக்கு பெரிய சொத்து இருக்கிறதா கதை வருது. சொத்துனா எத்தனைங்க? ஒரு 10 கோடி 20 கோடி என்றான் கணேஷ். என் பேர்ல இருக்கிற இப்ப வீட்டை வித்தா கிரவுண்டுக்கே 2.5 கோடி கிடைக்குங்க. அப்படியா? யார் சொன்னது? என் கணவர் தான். அவர் எழுதுவாரா? கேட்பீங்கன்னு தெரியும். தமிழே தெரியாது. விளையாட்டா கேட்க கூட கேட்டுட்டேன். என்னன்னு? ராம், நீ ஏதாவது இல்லை யாரையாவது வச்சு இங்கிலீஷ்ல எழுதி அவங்கள மொழிபெயர்க்கிறியான்னு கடகடான்னு சிரிச்சிட்டாரு. அபூர்வா, நான் கேட்கறதுக்கு கொஞ்சம் கவனமா பதில் சொல்லுங்க. இந்த அத்தியாயத்துல வந்திருக்கிற கதை உங்க வாழ்க்கையும் ஒத்து போறது தற்செயலா இருக்க வாய்ப்பு இருக்குதா? நிச்சயமா இல்லைங்க. எப்படி சொல்றீங்க? இந்த பேராவை பாருங்க. அபூர்வா தன் ரோஜா நிற நைட் கவுனில் மெல்லிய வெளிச்சத்தில் படுக்கையில் வந்து படுத்தாள். அருகே தலைகீழாக புத்தகம் படித்துக் கொண்டிருந்த குமார் அவள் வந்ததும் தலை நிமிர்த்தினாள். என்ன செய்யறதா இருந்தாலும் விளக்க அணைச்சிட்டு தான் என்றாள். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. என்ன?
உனக்கு இங்க மச்சம் இருக்குன்னு சொல்லவே இல்லையே, இது புதுசா? கதை அத்துடன் நிற்க, மச்சம் இருக்குதா என்றான் வசந்த். ஆமாங்க என்றாள் வெக்கத்துடன் அபூர்வா. காட்டுங்க, வக்கீல்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாது. வசந்த், காட்டுறேன் என்று அவள் புஜத்தில் ஆடையின் ஸ்லீவை விளக்கி முழங்கைக்கு மேல் காட்டினாள். இதைத்தாங்க சொன்னாரு. ம், இவ்வளவுதானா என்றான் வசந்த் சற்று ஏமாற்றத்துடன். இந்த மச்சம் இருக்கிறது யாருக்கும் தெரியாதுங்க. மேலும் அவர் பெட்ரூம்ல கேட்ட கேள்வி எப்படி கதையில வருது? நைட் கவுன் கலர் வரைக்கும். ஆஃபீஸில் எப்பாவது ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிட்டு போயிருக்கலாமே. நைட் கவுன் மொத்தம் 3 கலர் தானேங்க. எங்கிட்ட ஸ்லீவ்லெஸ் கிடையாது, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போ உங்கள் கணவரோ அந்த மச்சத்து இருக்கிறத அறியக்கூடிய யாரோ எழுதணும். உங்கள் கூட ஒரு விளையாட்டு விளையாடுறாங்களோ என்னவோ. என் கணவருக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, ரொம்ப பிஸியான டாக்டர் அவர். அவரை நாங்கள் பார்க்கலாமா என்றான் கணேஷ். தாராளமா. அதுக்கு முந்தி இதை எழுதுறது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை தெளிவாயிடும். நான் பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு ஃபோன் செஞ்ச போது, சாரி மேடம், அதை நாங்கள் இப்போ சொல்ல முடியாது, தொடர்கதை முடிஞ்சதும் அறிவிப்போம் நாங்கள். வசந்த், இது அவதூறு. லைபல்ல வருமா? ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கிடலாமா? லைபல்னா ஒருத்தரோட நல்ல மதிப்பை கெடுக்கணுங்கிற உத்தேசத்தோட அவரை பற்றி மற்றவங்க அறியும்படி பேச்சால, எழுத்தால அல்லது பொருளால திட்டுறதாங்க சட்டப்படி அது அவதூறு. புரியலையே. பாருங்க, இபிகோல ஒரு செக்ஷன் 499 என்னவோ இருக்குது. அவதூறுன்னு அதுக்கு ஏகப்பட்ட விதிவிலக்கு இருக்கு. வசந்த், முதல்ல எழுதுறது யாருன்னு கண்டுபிடி, அதுக்கப்புறம் அவதூறா இல்லையான்னு யோசிக்கலாம். இந்த கதை வெளிவராம பாதியில் நிறுத்த முடியாதா? கஷ்டங்க. இது வரைக்கும் நீங்க சொன்னது முழுக்க தற்செயலுங்கிற அடிப்படையில் விளக்கம் கொடுத்துடலாம். வேணும்னா ஒரு நோட்டீஸ் கொடுக்கலாம். அந்த மச்சம் ஏங்க, எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் மச்சம் இருக்குங்க. என் சட்டையை கழட்டினா புள்ளிமான் மாதிரி ஆங்காங்க மச்சம் என்றான் வசந்த். வீட்டோட வர்ணனை கூட அப்படியே இருக்கு வசந்த். மீன் தொட்டி குட்டியா, சுகத்துல நுழையிறதுக்கு முன்னாடி செருப்பு வைக்கிற இடம், பிறைக்குள்ள பிள்ளையார் பொம்மை, லாசா ஆப்சோ நாய். பாருங்க, அப்புறம் இப்படி ஒருத்தர் நல்லவர், ஒருவர் மகான் இருக்காரு, அவருக்கு அடிகாரத்தை திருடினார்னு மற்றவங்க நம்படியா பேசினாலும் எழுதினாலும் அது அவதூறு. கற்பனை கதையில உண்மையான ஒரு சூழ்நிலையை வர்ணிக்கிறதுல எதுவும் தப்பு இல்லைங்க. அதில் உள்ள ஒரு பெண் நான் தான் நீங்க நிரூபிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம். மற்ற பேரும் அதை உங்க கதைன்னு நம்புறதா நிரூபிக்கணும். மேலும் உங்க மேல வசையோ தன்மான இழப்போ ஏற்படணும். அப்பதான் அது அவதூறாகும். இப்ப நான் என்ன பண்ணுங்கிறீங்க? முதல்ல உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுங்க. அவரு தப்பா நினைச்சுக்காம இருக்கணும். அவர் சிரிக்கிறாருங்க. சிரிக்க வேண்டாம், அது உண்மைன்னு மதிக்காம இருந்தா போதும். நீங்க எதுக்கு நாளைக்கு இந்த சமயம் வாங்க, கதை எழுதுறது யாருன்னு கண்டுபிடிச்சிடறோம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவரதை பார்க்கலாம். அவள் போனதும், வாட் யூ திங்க் என்றான் கணேஷ். கேஸே இல்லை பாஸ், வெத்து. இது வரைக்கும் லிபர்ஸ் எதுவும் நடக்கலைங்கிறதா என் கருத்து. யூஆர் ரைட் வசந்த், ஆனால் எழுதுறது யாருன்னு எப்படி கண்டுபிடிப்ப? அந்த பத்திரிக்கைக்கு போய் கொஞ்சம் கலாய்க்கிறேன். அப்படியே ஸ்டாஃப்ல யாராவது புனைப்பெயர்ந்து எழுதுறதா இருக்கலாம். இதுல பேரே போடலையே. வசந்த் அந்த மாலை 4:30 மணிக்கு மகாலிங்கபுரத்தில் இருந்த அந்த மயா அலுவலகத்துக்கு போனார். பார்த்தால் பத்திரிகை அலுவலகம் என்று சொல்வது கடினம். ஐயப்பன் கோயில் தாண்டி ஒரு சந்தில் இருந்தது. போர்டு எதுவும் இல்லை. ஒரு தெருநாய் உறங்கிக் கொண்டிருந்தது. வசந்த் வந்ததுக்கு மரியாதையாக எழுந்திருக்க கூட இல்லை. உள்ளே போனதும் நீளமான ஒரு காரிடர் தெரிந்தது. மூளையில் தடுப்பு கண்ணாடி இருந்தது. கண்ணாடிக்கு வெளியே கணினி திரைகளில் பெண்கள் உள்ளிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தால் சம்பளம் வாங்குவவர்களாக தெரியவில்லை. ஆளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் கம்ப்யூட்டர் அருகே வைத்திருந்தார்கள். தரையெல்லாம் தமிழ்நாட்டின் கடிஜோக்குகளும் ஒரு பக்க கதைகளும் இறைந்திருந்தன. எடிட்டரின் அறை மட்டும் ஏசி செய்யப்பட்டிருந்தது. குறுகிய ஹாலில் 30 பேர் அமர்ந்திருக்க இடத்திற்கு ஒரே ஒரு ஏசி வைத்து நொந்து போய் குளிர்பதனத்தை கைவிட்டிருந்தது அது. ஆபீஸ் பையனே டெலிஃபோனையும் கவனித்துக் கொண்டிருந்தார். யார் வேணும் என்றான். எடிட்டர் பார்க்கணும். அவர் ஊர்ல இல்லைங்களே. புடுகாத, கண்ணாடிக்குள்ள உட்காந்துருக்காரு. அவர் என்ன ரெட்டையா? அவரு பொறுப்பாசிரியருங்க. அவரை தயா பார்க்கணும். என்ன விஷயமா? இந்த சீட்டில் எழுதி கொடுங்க. வசந்த், இந்துஸ்தான் லீவர் உங்க பத்திரிகை மூலமா அவார்டு இளம் சினிமா நடிகர்களுக்கு கொடுக்க விரும்புகிறார்கள் என்று எழுதி இது சம்பந்தமா பேசணும்னு சொல்லுங்க. பொறுப்பாசிரியர் அதை பார்த்த உடனே கதவை திறந்து வெளியே வந்து வரவேற்றார். அவரை பார்த்தார். நெற்றியில் ஒன்றையும் பான்பராக் வாசனையும் வீட்டு தரகர் போட இருந்தார். 40 வருஷமாக எழுதி சளைத்த கை லேசாக நெடுங்கிக் கொண்டிருந்தது. பற்கள் அநியாயத்துக்கு வரிசையாக இருந்தன. வசந்தை சந்தேகத்துடன் பார்த்தார். நீங்க இந்துஸ்தான் லீவரா? ஐயோ, என் பேரு வசந்த், நான் ஒரு லாயர். உங்க பத்திரிக்கையில் வர்ற 5வது அத்தியாய தொடர்கதை உடனடியாக நிறுத்திட்டா இந்த அலுவலகத்தை சீல் வச்சு மூட கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வர போறோம். பின்ன என்ன? இந்துஸ்தான் லீவர் யாரு? ஏய் மணி, என்னடா இது? நான் தான் அந்த மேட்டரை அப்புறம் சொல்றேன். இந்த தொடர்கிற மேட்டரை முதல்ல கவனிங்க. என்ன சார் பயமுறுத்துறீங்க? தாராளமா கோர்ட் ஆர்டரையும் கொண்டு வாங்க, அதையும் பத்திரிக்கையில போடுறோம். மேஜையில் எழுதிருந்து பெயரை வசந்த் கவனித்தான்.
பாருங்க எழுத்துச்சிற்பி, அந்த கதையில் வர்ற ஒவ்வொரு சம்பவமும் அந்தரங்க வர்ணனையும் என் கிளைண்ட்டை சார்ந்துதான் இருக்குது. இபிகோ லைபிள் செக்ஷன் படி 2 வருஷம் கடுங்காவலும் அபராதமும் கிடைக்கும். எழுதினவருக்கு பதிப்பிச்ச உங்களுக்கும் அதே தண்டனை கிடைக்கும். ஜெயிலில் கொசு ஜாஸ்தி, அதை எழுதுறது யாருன்னு சொல்லுங்க. சொல்லக்கூடாதே. அப்போ கோர்ட்டில் சந்திக்கலாம். வசந்த் கிளம்பியவனை வாட்ச்மேன் தடுத்து, மறுபடியும் எடிட்டர் கூப்பிடுறாங்க என்றான். மிஸ்டர் வசந்த், எதுக்கு வம்பு? இப்பதான் பத்திரிகையை ஒரு கோர்ட் கேஸ்லேருந்து எழுந்து வந்திருக்கு. இந்த கதையை எழுதுறது யாருன்னு எங்களுக்கே தெரியாது. இமெயில் மூலமா இன்டர்நெட்ல ஒருத்தர் அனுப்புறாரு. பொய் சொல்லாதீங்க. சுந்தரம், ஏப்பா அந்த பிரிண்ட் அவுட்டை கொண்டாப்பா. அதில் இப்படி எழுதியிருந்தது. அன்புள்ள ஆசையருக்கு உடன் இணைத்திருக்கும் கோப்பில் 5வது அத்தியாயம் என்னும் தொடர்கதையின் முதல் அத்தியாயத்தை அனுப்பியுள்ளேன். கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எழுத விரும்புகிறேன். கதையின் இறுதியில் என் அடையாளத்தை வெளியிடுகிறேன். இதை பார்த்ததும் முதலாளிக்கு ஒரு யோசனை வந்தது. யார் எழுதுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு போட்டியா வச்சிடலாம்னு நினைட்டாரு. வசந்த் அந்த மெயின் ஹெடரை பார்த்தான். நன்றிங்க, நான் அப்புறம் வரேன். வசந்த் அந்த மெயிலின் ஹெடரை பார்த்தான். சரிங்க, நன்றி, நான் அப்புறமா வரேங்க. என்னவோ ஹிந்துஸ்தான் லீவர் நீங்களே. எங்க நீங்க மட்டும்தான் கதை பண்ணுவீங்களா என்ன என்று சொல்லிவிட்டு, முதல்ல அந்த ஹாலில் ஏசியை ரிப்பேர் பண்ணுங்க, இல்லை 1-2 ஜன்னலையாவது திறந்து விடுங்க. அப்பாலிங் கண்டிஷன்ஸ். வத்தெல்லாம் இருக்கே, அந்த பொண்ணு செத்துக்கித்து போயிடும். அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு, நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 3. கிரானைட்டும் கண்ணாடியும் போட்டிருந்த அந்த ஹைடெக் கட்டடத்துக்குள் வசந்த் நுழைந்தான். ரிசப்ஷனில் இருந்த பெண் கண்ணாடி வழியாகத்தான் பார்க்க முடிந்தது. டெலிஃபோனை பரிபாலித்து கொண்டு கூரியர் நேரியர் தபால்களை பெற்றுக்கொண்டு கான்ஃபரன்ஸ் அறைகளை விநியோகித்து ஒரு அஷ்டாவதானியாக சிரித்த முகத்துடன் மௌன நாடகமாக இயங்கிக் கொண்டிருந்தான். காந்தம் தடவிய காடு வருடப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்பட்டான். இது என்னங்க, சென்னையா சியாட்டிலா என்று உட்கார சோஃபாவனை அரவித்து கொண்டது. உங்களுக்கு ஸ்ரீரத்தனான்னு ஏதாவது விருது இருந்தால் கொடுக்கணும். அவள் அந்த முகஸ்துதிக்கு மசியவில்லை. உங்களுக்கு யாரை பார்க்கணும்? சுமித்ரான்னு ஒரு பொண்ணு. அவள் கணினி திரையை வினவி, சாரி, அப்படி யாரும் இங்கே இல்லைங்க. எந்த டிபார்ட்மெண்ட்? சாஃப்ட்வேருங்க. இந்த கூட்டமே சாஃப்ட்வேர் தாங்க. எனக்கு பேர் சரியான ஞாபகத்தில் இல்லை. தரிச சுபத்ரா, சுசீலா, இல்லை சுலோஷ்னா? சுசரிதான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்க. இருங்க, சுபத்ராவும் இருக்காங்க. ஐஎஸ்பியில். ஓயா, அவங்கள தாங்க பார்க்கணும். உங்கள் பேர்? வசந்த்னு சொல்லுங்க, தெரிஞ்சிருக்கலாம். அந்த பெண்ணின் விரல்கள் டெலிஃபோன் பட்டன்களை தொட, சுபத்ரா, உங்களை பார்க்க வசந்த்னு ஒருத்தர் காத்திருக்கார். வசந்த், லெட் மீ டாக் டு ஹர் என்று ஃபோனை பிடுங்கி, ஹாய், என் பேர் வசந்த். உங்கள் பிரதர் உங்களை பார்க்க சொன்னார். பிரதரா? அவர் அமெரிக்காவில் இருக்கா? அவர் தான். நான் இப்போ இங்கே தான் சானிசோவிலிருந்து வந்திருக்கேன். என்ன விஷயம்? நேராக பார்க்க முடிஞ்சா சொல்கிறேன். கொஞ்சம் இருங்க. சற்று நேரத்தில் அந்த பெண் லிஃப்டில் இருந்து வெளிப்பட்டு, வசந்த்ங்கிறது நான் தாங்க என்றான். ஹாய், என்ன விஷயமா வந்தீங்க? சட்டுன்னு சொல்லுங்க, இது ஆஃபீஸ் டைம். அந்த பெண் சுடிதார் மட்டும் அணிந்து மைக்ரோசாஃப்ட் தடவிய அகலக்கண்களால் பார்த்தா. மையிட்டுப்பீங்களா? இல்லை நேச்சுரலாகவே கண்கள் இப்படித்தானா? உங்களை ஒரு டான்ஸில் பார்த்தது மாதிரி இருக்கு என்றான் வசந்த். அவள், என்ன விஷயம்னு சொல்லுங்க. என் கண்ணை பற்றி பேசுறதுக்கு எனக்கு வேற சிநேகிதங்கள்லாம் இருக்காங்க. நம்ம நின்றுக்கிட்டே பேசலாமா? ஓ சாரி, கான்ஃபரன்ஸ் ரூம் காலியாக இருக்கா வேதா? நம்பர் 3 என்றாள் வேதா, முதல் பேரா ரிசப்ஷனிஸ்ட். அதனுள் சென்று உட்கார்ந்ததும் காஃபி ஆர்டர் செய்யாமல் வந்தது. நைஸ் ஆஃபீஸுங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சுபத்ரா, உங்களை பார்த்ததும் வாழ்க்கையில் பொய் சொல்றதுல நிறுத்திடுறதுன்னு தீர்மானிச்சிட்டேன். எனக்கு இந்த இமெயில் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியணும். உங்கள் ஐஎஸ்பியிலேருந்து தான் இந்த மெயில் அட்ரஸ் பதிவாயிருக்கு. இது யார் அனுப்புகிறாங்கன்னு தெரியணும். அது சாத்தியமா? அவள் அந்த காகிதத்தை பார்த்தால், முடியும், நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லணும்? ஆர் யூ ஃப்ரம் தி போலீஸ் என்றாள். இல்லைங்க, நான் ஒரு லாயர். கணேஷ் வசந்த்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, எங்களை வச்சு ஒரு டிவி சீரியல் கூட வந்ததே. மிஸ் சுபத்ரா, இது கண்டுபிடிக்கிறதுல எங்கள் கிளைண்ட் ஒருத்தரோட உயிர் ஊசலாடுது. புரியலையே. ஒரு 10 நிமிஷம் கொடுத்தா புரிய வச்சிருவேன். காஃபி நல்லா இருக்கு, இன்னொரு காஃபி கொடுத்தா உயிர் உள்ள வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன். நீங்கள் பத்ரி நம்பர் இல்லையா? பத்ரி என் பிரதர்.
இல்லைங்க, உங்கள் ஹைடெக் ஆஃபீஸ் வர்றதுக்கு வேற ஒரு மார்க்கம் தென்படலை. உங்களை மிஸ்லீட் பண்ணதுக்கு ஒரு டின்னர் கொடுத்துட்றேன். அதெல்லாம் வேண்டாம். வசந்த் சுருக்கமாக சொன்னான். அபூர்வா. முதல் அத்தியாயம். பத்திரிகை ஆஃபீஸில் விசாரிப்பு. இமெயில் மட்டும் கிடைத்தது. இது அபூர்வாட வெறும் கற்பனையா இருக்கலாம். இருந்தாலும் அந்த பெண் ரொம்ப மனக்கலக்கத்திலையும் பயத்திலையும் இருக்காங்க. அதனால யார் எழுதுறாங்கன்னு தெரிஞ்சுட்டா யுத்தம் பாதி முடிஞ்சிடும். அவள் அந்த மின்னஞ்சலை பார்த்து அருகே இருந்த ஒரு டெர்மினலில் நளின விரல்களில் விளையாடிவிட்டு, சாரி, ஆளை கண்டுபிடிக்க முடியாது. ஏன், இந்த மெயில் ஒரு ப்ரௌசிங் சென்டர்லேருந்து வந்திருக்கு. போச்சுடா, எங்க இருக்குது அது? மூளைக்கு மூளை ப்ரௌசிங் சென்டருங்க. எங்களோடது டி நகர் சென்டரில் வருது. அது மட்டும் சொல்ல முடியும். அதுவே நான் நியாயமாக பார்த்தா சொல்லக்கூடாது. சமயத்தில் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு இமெயில்னால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால நாங்களே இமெயில் அறியமுல்லாதவங்களுக்கு விவரங்கள் தரதை பற்றி ஒரு கைடு கொண்டு வரோம். சாரி, இதுக்கு மேலே தகவல் சொல்ல முடியாது. போதுங்க, அந்த ஆளை பிடிச்சிடுவேன். எப்படி? எந்த வேலையில் வேணால் வரலாம். அங்கே 46 டெர்மினல் இருக்குது. எதுலேருந்து வேணால் அப்போ எப்போ வேணால் அனுப்பலாம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பாடுவீங்களா? ஏன் கேட்குறீங்க? குரல் ரொம்ப நல்லா இருக்கு. லைட் மியூசிக் பாடுவீங்களோ? பாத்ரூம் சிங்கர். கொஞ்சம் கவிதை எழுதுவேன். வாவ், எனக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் பாஸ்க்கு அவ்வளோவா ஈடுபாடு இல்லை. உங்களுக்காக காத்திருக்கிறப்போ ஒரு கவிதை தோணுச்சு. மரங்கள் பூக்களை சொரிந்து கொண்டிருந்த ஒரு மாலையில் திரும்பி வந்தன கனவுகள். நல்லா இருக்கு. நீங்க எழுதுனதா? அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். குட் பை. விதி நம்மளை மறுபடியும் ஒன்னா சேர்க்க போகுதுன்னு பச்சி சொல்லுது. இந்த மாதிரி போயம் கொண்டு வந்தா அது சாத்தியமாயிலான்னு பச்சிக்கிட்ட சொல்லுங்க. உன்னை உதைக்கணும்டா என்றான் கணேஷ் கொஞ்ச நேரம் கழித்து. கனிமொழி கவிதையை உன்னோடதுன்னு பொய் சொல்லிட்டு வந்திருக்க. போற போக்குல உங்களுடைய சிறு பத்திரிக்கை ஒன்றில் பார்த்தேன் பாஸ். மாட்டிக்க போற. அது சரி, காரியம் என்னாச்சு? மையா அலுவலகத்தில் போய் மிரட்டி பார்த்தேன். தாராளமாக போடுங்க, உங்கள் வக்கீல் நோட்டீஸையே பிரசுரிக்கிறோம். இன்னும் 10,000 காப்பி ஏறுன்றாங்க. இமெயிலில் எழுதலான்னு அந்த ஆசாமி ஒரு ப்ரௌசிங் சென்டர்லேருந்து அனுப்புகிறான். அது மட்டும் தெரியுது. அபூர்வா மணி என்ன பார்க்க வந்தாங்கடா. என்ன சொன்னாங்க? 2வது அத்தியாயம் வந்திருக்காமா. அதில் உத்தரவாதமாக 5வது அத்தியாயத்துக்குள்ளே நீங்கள் சாக போகிறேன்னு பயமுறுத்தல் இருக்கான். அம்மா நடுங்கிட்டாங்க. ஒரு கற்பனை கதைக்கு போய் இப்படி பயப்படலாமா? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பாஸ். அவங்க ஹஸ்பண்டை நம்ம சந்திச்சே ஆகணும் வசந்த். அவ கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் டைப்னு சந்தேகமாக இருக்குது. அதுக்குள்ளே கதை எழுதுறது யாருன்னு கண்டுபிடிச்சிடும் பாஸ். எப்படிரா? எல்லாமே ஹைடெக்காக இருக்குது. என் முறை ரொம்ப லோடெக். வெயிட் பண்ணி பாருங்களேன். வசந்த் ஜிஎன் செட்டி ரோட்டில் இருந்த அந்த இன்டர்நெட் நிலையத்துக்குள் நுழைந்தான். பல இளைஞர்கள் புளோரசன்ட் வெளிச்சம் மட்டும் பரவிய அரையிருட்டில் கம்ப்யூட்டர் திரைகளில் கண்ணும் கருத்துமாக உலகுடன் அளாவிக் கொண்டிருந்தார்கள். 1 மணி நேரத்துக்கு உண்டான பணம் செலுத்தி வசந்த் ஒரு டெர்மினலில் போய் உட்கார்ந்தான். யாகூவின் சர்ச் என்ஜின் மூலமாக கிரிக்கெட் தளத்திற்கு சென்று ஸ்கோர் பார்த்தான். அங்கிருந்த உதவியாளரை அழைத்து, எனக்கு தமிழில் மெயில் அனுப்பணும் என்றான். அனுப்பலாமே, ஏதாவது தமிழ் சைட்டுக்கு போய் ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு டைம் ஆகும். மெமரி இருக்குமோ? யாராவது ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்களா ஏதாவது கம்ப்யூட்டரில்? செக் பண்ணி பார்க்குறேன் சார். கொஞ்சம் நேரம் கழித்து, அதோ அந்த லாஸ்ட் டெர்மினலில் தமிழ் ஃபாண்ட் இருக்குது. ஒருத்தர் தினமும் மதியானம் 2 மணிக்கு வந்து தமிழில் பெருசாக ஏதோ டேட்டா அனுப்புவார். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். அந்த கம்ப்யூட்டர் ஃப்ரீயானதும் பயன்படுத்தலாம். இன்னைக்கு வந்தாலும் வருவார். நான் வருகிறேன் என்று வசந்த் வெளியே வந்தான். எதிரே இருந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஸ்பெஷல் ட்ரை ஃப்ரூட் ரவா தோசை சாப்பிட்டான். அடிக்கடி மணி பார்த்தான். 2 மணி சுமாருக்கு மறுபடியும் அந்த நிலையத்துக்குள் திரும்பி போகிற வழியில் ஒரு மலர்கொத்து வாங்கி கொண்டான். நுழையும் போது விளம்பரத்துக்காக வைத்திருந்த காம்பேக்ட் கம்பெனியின் வண்ணத்துண்டு பிரசுரத்தை எடுத்துக்கொண்டான். கடைசி டெர்மினல் காலியாக இருந்தது. அதன் அருகில் இருப்பதும் காலியாக இருந்தது. அந்த பக்கத்து டெர்மினலில் போய் உட்கார்ந்தான். காத்திருந்தான். சரியாக 2:20க்கு அந்த இளைஞன் வந்தான். சற்றென்று தன் முழங்கால் பையில் இருந்த காகிதங்களை எடுத்து பிரித்தான். மேஜை மீது வைத்தான். திரையில் தமிழ் எழுத்துக்களை வரவழைத்தான். திறமையாக அதில் டைப் பண்ண ஆரம்பித்தான். 5வது அத்தியாயம் 3, பேஜ் 61, வருடம். அபூர்வா, இதெல்லாம் வேடிக்கையா? அப்படித்தானே நினைக்கிற? இது வேடிக்கை இல்லை. வியாழக்கிழமை நிகழ்வதற்கு அப்புறம் உன்னை கொல்றும் தீர்மானம் உறுதிப்பட்டிருக்குது. காத்திரு 5வது அத்தியாயம் வரை. வசந்த் அதை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு அமைதியாக அந்த இடத்திலிருந்து நழுவினான். கூட்டத்துக்கு வெளியே வந்ததும் செல்போனில், பாஸ், ஆளை கண்டுபிடிச்சிட்டேன் என்றான். கிரேட். எப்படிரா? சொன்னனே, சுத்தமான லோடெக். காத்திருத்தல், கண்காணித்தல், காதையும் கண்ணையும் திறந்து வைத்தல். தமிழ் கீபோர்டில் விளையாடுறான் பாஸ். அவசர அவசரமாக அடிக்கிறார் துரை. அப்பப்போ இங்கேயும் அங்கேயும் பார்த்துக்கிறார். வயசானவரா? இல்லை பாஸ், இளைஞ. எப்படியாவது அவனை ஆஃபீஸுக்கு கொண்டு வந்துரு. அபூர்வா நேரில் ஒரு தடவை அந்த ஆளை சந்திச்சிட்டா எல்லாமே கிளியர் ஆகிடும். ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. டன் பாஸ், டன் என்ற வசந்த் அவன் வெளியேறுவதை கவனித்தான்.
அவன் அருகில் அணுகி மலர்க்கொத்தை கொடுத்தான். அவன், எனக்கா என்றான் வியப்புடன். உங்களுக்கு தான், உங்களுக்கு நல்ல காலம். இப்போ நீங்கள் இன்டர்நெட் ப்ரௌசிங் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கு. என்ன பரிசு? ஒரு கம்ப்யூட்டர், காம்பேக்ட் கம்ப்யூட்டர். கை கொடுங்க. வாவ், நான் செய்ய வேண்டியது என்ன? என் கூட காரில் காம்பேக்ட் கம்பெனிக்கு வரணும். எதுக்கு? பரிசுக்காகவா? நீங்கள் தான் இன்டர்நெட்டில் திறமையாக தமிழில் மெயில் அனுப்ப பயன்படுத்துகிறீங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் டெர்மினலில் ப்ரௌசிங் சென்டர் விளம்பரத்துக்காக இந்த ஏற்பாடு. நீங்கள் டேட்டா வெஸ்ட்டு பார்க்கலையா? தமிழ் இணைய பல்கலைக்கழகம் சேர்ந்து பரிசு கொடுக்குறாங்க. தட் இஸ் கிரேட். போகலாமா? எங்கே வரணும்? நீங்கள் என்ன என்டர் பண்ணிட்டு இருந்தீங்க? தமிழில் அதை கம்பெனியில் கேட்டாலும் கேட்பாங்க. அது கொஞ்சம் பர்சனலான விஷயம், சொல்லக்கூடாது. சரி, பரவாயில்ல. இப்போது எங்கே வரணும்? வசந்த் அவனை அணைத்தவாறு காரில் செலுத்தி கதவை சாத்தினான். கார் அண்ணா சாலையில் நுழைந்த போது, காம்பேக்ட் ஆஃபீஸ் ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்குது. எங்கள் ஆஃபீஸு தம்புச்செட்டி தெருவில் இருக்குது. அங்கே போயிட்டு காம்பேக்ட் ஆஃபீஸ் போகிறோம் என்றான். அந்த இளைஞனை பார்த்தால் ஓரிரு தினங்கள் குடித்தானா என்ற சந்தேகம் கூட வந்தது. தாடி போன்ற ஏதோ சமாச்சாரம் கன்னத்தில் புறப்பட்டிருந்தது. தலை கலைந்து ஜீன்ஸ் பேண்ட், முரட்டுத்தனமான கட்டம் போட்ட சட்டை அணிந்திருந்தான். பையில் சிகரெட் பாக்கெட் எடுத்தபோது அது காலியாக இருந்தது. கசக்கி கண்ணாடி திறந்து தூரம் போட்டான். கண்கள் அலைந்தன. உங்கள் பேரை சொல்லவே இல்லையே நீங்கள்? ரமேஷுங்க. என்ன ப்ராசஸர்? பென்டியம் 3யா? 3 எல்லாம் பழசாயிருச்சுங்க. 4ங்க. வாவ், நீங்கள் என்ன எழுத்தாளரா? ஒரு மாதிரி, சார்ட் ஆஃப் என்றான். ஒரு மாதிரினா? எழுத்தாளர் இல்லை. புரியலைங்க. சரி, பரவாயில்ல, கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் இங்கே எப்படி மிஸ்டர் கணேஷை முதல்ல சந்திக்கிறீங்க. அவர் கூட ஃபோட்டோ எடுத்துட்டு உடனே உங்களுக்கு பரிசு தான். எனக்கு சந்தேகம் வருது சார். இஸ் திஸ் அ ஜோக் ஆர் சம்திங் ஃபார் விஜய் டிவி ஆர் ஜெயா டிவி? சேச்சா, ரொம்ப சீரியஸுங்க. தம்புச்செட்டி தெரு அலுவலகத்தில் அவனை அணைத்து கொண்டு சென்றான். ஏன் சார் தள்ளுறீங்க? அன்புங்க. பாஸ், இது ரமேஷ் சந்தர். இவர் தான் மெயில் அனுப்புகிறார். 5வது அத்தியாயம். வாங்க. அபூர்வா வந்தாங்களா? வர சொல்லியிருக்கேன், உட்காருங்க என்று சொல்லிவிட்டு வசந்த் உள்கதவை சாத்தினான். எது கதவை சாத்துறீங்க? டு யூ ஹேவ் அ சிகரெட்? கொடுக்குறேன், முதல்ல உண்மையை சொல்லுங்க. 5வது அத்தியாயம் கதை எழுதுற நீங்கள் தானே? இல்லைங்க, நான் எழுதலத. பின்ன அனுப்புகிறேன், அவ்வளோதான். வசந்த் அவன் அருகில் வந்து, கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறீங்க. நான் என் கண்ணால் பார்த்தேன் 3வது அத்தியாயம்ங்கிறத. முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். நாங்கள் லாயர்ஸ். எதுக்கு கம்ப்யூட்டர் ஆசை காட்டி நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? கம்ப்யூட்டர் வரும்பா, எங்கள் கேள்விக்கு முதல் பதில் சொல்லு. என்னடா கம்ப்யூட்டர் பற்றி சொல்கிற? சார், காம்பேக்ட் கம்பெனிலேருந்து வரதாகவும் எனக்கு ஒரு பிசி கிடச்சிருக்காவும் இவர் தான் சார் சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தார். வசந்த் கொஞ்சம் பொய் சொல்லுவான்ப்பா. பாருங்க ரமேஷ், நீங்கள் அனுப்புகிற 5வது அத்தியாயங்கிற கதையில் எங்கள் கிளைண்ட் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டாங்க. உங்களுக்கு அபூர்வாவை தெரியுமா? தெரியாதுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியலையே எனக்கு. எதுக்கே அவங்க நிஜத்தை கதையாக எழுதுற? நிஜத்தையா? என்ன சொல்கிறீங்க? லுக், அந்த கதையில் எழுதுறதில்ல. எழுதலைங்க, அனுப்புறேன்னு சொன்னனே. எனக்கு தமிழ் டைப்பிங் தெரியும், அவ்வளோதான். தன் பையிலிருந்து கத்தை காகிதங்களை எடுத்து காட்டினான். இது ஒருத்தர் வாரம் அனுப்ப சொல்கிறார். நான் அதை வெப்சைட்டில் இன்புட் பண்ணி ஃபைல் அட்டாச்மெண்ட்டாக அனுப்புகிறேன். மயாங்கிற பத்திரிக்கைக்கு. அதுக்காக 500 ரூபா கொடுக்குறாங்க. யார்? பேர் தெரியாதுங்க. பிஸியாக இருக்கிறதுனால அனுப்ப நேரம் இல்லை. யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. 10 லட்ச ரூபா பரிசு போட்டின்னு சொன்னாங்க. அவர் ஒரு டாக்டர்னு நினைக்கிறேன். கணேஷ் வசந்தை பார்த்தான். அவன் புருவத்தை உயர்த்தினான். அத்தியாயம் 4. ரமேஷிடம் வேலையற்ற இளைஞனின் அடையாளங்கள் அனைத்தும் இருந்தன. கணேஷ், பணம் வேணுமா ரமேஷ் என்றதும் கண்கள் சாசர் போல விரிந்தன. யாருக்கு தான் சார் பணம் வேண்டாம்? வசந்த், அதுக்கு தான் 500க்கும் 300க்கும் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஐயா, அப்படித்தானே? கணேஷ் அவன் அருகில் மேஜை விளைப்பில் உட்கார்ந்து கொண்டு, சரியா சொல்லு ரமேஷ், நீ இந்த கதை எழுதல? எனக்கு அந்த அளவுக்கு எழுத்து திறமை இருந்தா எங்கேயோ போயிருப்பனே சார். தமிழ் டைப்பிங், வேர்ட் ப்ராசஸர், எக்ஸல் மாதிரியான பிக்சலாக கற்றுக்கிட்டு அன்னாடங்காட்சியாக அடுத்த வேலை சிகரெட்டு எங்கிருந்து வருதுன்னு தெரியாமல் அலையிறாங்க. இந்த பாட்டி தான் வாரம் 500 ரூபா இன்கம்ங்கிற ஃபோனில் சொல்லிச்சு, ஒத்துக்கிட்டேன். மேட்ரை யார் கொண்டு வந்து தந்தாங்க? கொரியரில் வருதுங்க, லாஜ் விலாசம் கொடுத்துருவேன். பணம் அத்தியாயத்தோட ஒரு 500 ரூபா நோட்டும் இணைச்சிருக்கோம். செலவு நோட்டு. லாண்ட்ரி வச்சிருக்காரா என்ன? வசந்த், கடிக்காத. இதில் குற்றம் இருக்கலான்னு உங்களுக்கு தோணலையா ரமேஷ்? தோணுச்சு, ஆனால் 500 ரூபாய்க்கு சின்ன குற்றம் தானேன்னு சமாதானம் ஆயிட்டேன். என்னங்க, ஏதாவது ப்ராப்ளமா? நீங்கள் செய்கிறது சின்ன குற்றம் இல்லை. இந்த கதை எங்கள் கிளைண்ட்டு அபூர்வாவோட கதை. உங்கள் மேலே மான நஷ்டம் எடுக்க வளர்க்க போகிறாங்க. 10 லட்ச ரூபா கேஷாக இருக்கா உங்ககிட்ட? ஆளுக்கு 5 ரூபா ஒன்று தாங்க இருக்குது. பாக்கியை தவணை முறையில் வேணா தரேன். காமெடியா? அவனை உன்னை கோர்ட்டில் நிறுத்தி அண்டரவரை வரைக்கும் உருவிடுவோம். மற்றவங்க உருவியாச்சு. அபூர்வா யாருங்க அது? வருவாங்க, பார்த்துட்டு பேசு. பார்க்கறதுல தயக்கம் இல்லையே என்றான் கணேஷ்.
இல்லவே இல்லைங்க. யாரை வேணா பார்க்க தயாருங்க. நான் என்ன ஒரு ஏஜென்ட்டு, ஒரு கருவி அவ்வளோதானே. அடுத்த முறை அனுப்புறதில்ல, நிறுத்திடுறேன், முடிஞ்சு போச்சு. பழையபடி பேப்பர் போடுறேன், இல்லை ஸ்கூட்டரில் பீட்சா சப்ளை பண்ணுறேன். வாசலில் மேட்டிஸ்கார் வந்து நின்று கதவை கூட சரியாக சாத்தாமல் அபூர்வா கணேஷை நோக்கி நேராக வந்தாள். பதட்டத்தில் இருந்தால் மயா பத்திரிகையின் இந்த வார இதழை கொண்டு வந்து மேஜை மேல் போட்டு, அப்படியே நாங்க வாக்குவாதம் பண்ற ஒவ்வொரு வார்த்தையும் வந்திருக்குங்க என்றாள். ஈஸி ஈஸி, நிதானம். மீட் மிஸ்டர் ரமேஷ், இவர் தான் உங்க கதையை எழுதுறாரு. இல்லைங்க, அனுப்புறேன். இவரா? பாவி மனுஷா, நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? இருங்க இருங்க, திட்டுறதுக்கு இன்னும் டைம் வரல. இது அபூர்வா, உங்க கதையோட கதாநாயகி. சாரி மேடம், கதையை நான் எழுதலைங்க, யாரோ எழுதி அனுப்புறாங்க. நான் நெட்ல அனுப்புறேன், அவ்வளோதான். அதாவது இவருக்கு மேட்டர் வருதாமா, வாரம் வாரம் அதை இன்டர்நெட் மூலமா பத்திரிக்கை அனுப்புறாரு. இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன சார் இப்படி பண்றீங்க? யாரும் உங்களுக்கு கதை கொடுக்குறாங்க? பண தேவைங்க, கடன் தொல்லை. யாருங்க உங்களுக்கு இதை அனுப்புறாங்க? அது அவருக்கே தெரியாதுங்கிறாரு. முதல்ல எப்படி அவங்க அப்ரோச் பண்றாங்க? ஒரு நண்பர் மூலமா வேலைக்கு சொல்லி வச்சிருந்தேன், அவர் தான் இந்த வேலையை எடுத்துக்கிறியான்னு கேட்டாரு. அவரோட பேரு? அவர் பேரு பரமசிவம். சென்சாருக்கு ஸ்கிரிப்ட் அடிக்கிறவர். அப்படி ஒரு வேலை இருக்கா? பாஸ், கோடம்பாக்கத்துல 450 கேட்டகரியில் வேலை இருக்கு. அபூர்வா, இந்த ஆளை உங்களுக்கு தெரியுமா? பார்த்ததே இல்லைங்க. எப்படிங்க? புரியவே இல்லையே. சிம்பிள்ங்க, டபுள் செக்யூரிட்டி சிஸ்டம். கதை எழுதுறவர் கூரியர் கம்பெனி கொடுத்து கூரியர் மூலமா மேட்ரு வருது, இதை அவர் நெட்ல அனுப்புறாரு, அதுக்கு பணம் தர்றாரு. அதுல ஏன் இவ்வளோ ஒளிவு மறைவு? பரிசு திட்டம்னு ஒன்று இருக்குதுல்ல, குறுக்கால குழப்பறதுக்கு. அபூர்வா கேட்டா. மிஸ்டர் ரமேஷ், இதுக்கு எவ்வளோ பணம் கொடுக்குது உங்களுக்கு? 500 ரூபா வாங்குறாரு, ரொம்ப சீப்பு. ஐயா, 1000 ரூபாய் தர்றேன், தயவு செஞ்சு அதை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டா போதுமா என்றான் கணேஷ். அவள் கண்ணிமைகள் படபடத்தன. கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கீங்களா என்றான் வசந்த். அவள் அதை கவனிக்காமல், போதாது கணேஷ், இவர் இல்லாட்டி வேற ஆளை பயன்படுத்தலாமே. கரெக்டா சொன்னீங்க. அதனால இவரை வச்சுட்டே அவரை கண்டுபிடிக்கணும், அதாவது எழுதுறவரை. ரமேஷ், அடுத்த தடவை எப்போ கொரியர் வருது? புதன்கிழமைங்க. வர்றப்ப வசந்த் கூட இருக்கணும். தினத்துல எப்போ வேணா வரலாம் சார், நான் கொரியரை திருப்பி அனுப்பிச்சிடுறேன், என்னை விட்டுடுங்க. அலும்பு பண்ணாதீங்க, வாங்கிக்கங்க. யார் அனுப்புறாங்கன்னு தெரிஞ்சாகணும். இல்லை ஒரு வேலை செய்யுங்க, கொரியரில் கையெழுத்து போடுறீங்கல்ல, அவங்க ஒரு ரசீது தருவாங்க, பல்பொடி கலரில் ஒரு காகிதத்தில். அதை வாங்கி வச்சுக்கோங்க. இவன் கையெழுத்து கேட்பான் பாருங்க, அதில் ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. பாக்கியை வசந்த் பார்த்துக்குவான். அதுலேருந்து கூரியர் கம்பெனி வச்சு ஆளை பிடிச்சிடலாம். ரமேஷ், உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள், அப்புறம் முந்தின சாப்டர்களுக்கான கையெழுத்து பிரதியும் வேணுமே. இன்னைக்கு அனுப்பிச்சது இதோ என் பேக்கெட்லேயே இருக்குங்க என்றான் அவன். அந்த காகிதங்களை வாங்கி பார்த்து, கையெழுத்து உங்களுக்கு பரிச்சயமானதா இருக்கா அபூர்வா? இல்லைங்களே. உங்க கணவர் இங்க் பேனா பயன்படுத்துறாரா? அவருக்கு தமிழே தெரியாதுங்க. நான் அதுக்கு கேட்கல. உங்க கணவர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறப்போ இங்க் பேனா பயன்படுத்துவாரா? இல்லைங்க, பால் பாயிண்ட் தான் யூஸ் பண்றாரு. ரமேஷ் தன் முகவரியை கொடுத்து சென்றதும், அபூர்வா, இதை போல ஒரு அநியாயம் இருக்க முடியாதுங்க என்றால். கணேஷ் அந்த அத்தியாயத்தை பார்த்தான். 5வது அத்தியாயம் 3. அபூர்வா, இதெல்லாம் வேடிக்கை அப்படின்னு தானே நினைக்கிறேன். இதுல வேடிக்கை இல்லை. வியாழக்கிழமை நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் உன்னை கொல்லும் தீர்மானம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. காத்துரு, 5வது அத்தியாயம் சீக்கிரமா வரப்போகுது. படித்து முடித்தவன் திரும்பவும் கேட்டான் அபூர்வாவிடம். வியாழக்கிழமை என்னங்க நடந்துச்சு? எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட்டுங்க. எதை பத்தி? அவரு கிளினிக்ல டேட்டா என்ட்ரி பண்ண ஒரு பொண்ணை பத்தி. ஓ, மேட்ரு இப்படி போகுதா? பேர் என்ன சொன்னீங்க? அனாமிகா. நைஸ் நேம். கணேஷ், என் கணவர் இது எழுதுறாரா? அவருக்கு தான் தமிழ் தெரியாது நீங்களே. யாரையாவது சொல்லி எழுதி வைக்கிறாரா? கணேஷ், தயவு செஞ்சு பாருங்களேன். வியாழக்கிழமை என்னதான் நடந்தது சொல்லுங்களேன். நான் சாதாரணமா கிளினிக் பக்கம் போக மாட்டேன். அன்னைக்கு வீட்டு சாவியை உள்ள வச்சு பூட்டிட்டேன். டூப்ளிகேட் அவர்கிட்ட இருக்கு, அதனால கிளினிக் போனேன். கிளினிக் எங்க இருக்கு? பெசன் நகர்லைங்க. ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. நான் கதவை தட்டாம உள்ள போனேன். கண்ணாடி திரைக்கு பின்னாடி என் கணவர் அந்த பொண்ணுக்கு இசிஜி எடுத்துட்டு இருந்தாரு. இசிஜி? ஆமாங்க. என்ன சொல்றதுன்னு, அனாமிகாக்கு அஞ்சைனா இருக்குதுன்னு சொன்னா செக் பண்றேன்னாரு. நான் அந்த பொண்ணை அஞ்சைனான்னா என்ன அர்த்தம்னு தெரியுமான்னு, அது மலங்க மலங்க விழிச்சிட்டு ஏதோ பொண்ணு பேர் மாதிரி இருக்குதுங்குது. அவளை சட்டையை போட்டுக்க சொல்லிட்டு வீட்டுக்கு துரத்தினேன். அப்புறம் ஹஸ்பண்டு கிட்ட, சுந்தர் எனக்கு என்ன குறைன்னு கேட்டேன். அபூர்வா, தப்பா நினைக்காத, நான் செய்கிறது சிகிச்சை மட்டும்தான், நிஜமாவே நெஞ்சு வலின்னாரு. இப்படி தனியாவா? மாரில் இருக்கிற சட்டையெல்லாம் கழட்டிட்டுன்னேன். இசிஜி இப்படி தான் எடுப்போங்கிறாரு. காது குத்தாதீங்க, பெண்களுக்கு ஒரு பெண்ணு தானே எடுப்பான்னு. அவன் இன்னைக்கு லீவுன்னு பொய் மேலே பொய்யா அடுக்கிக்கிட்டே போனாரு.
மிஷின் ஆன் பண்ண கூட இல்லைண்ணே, பேட்டரிங்கிறாரு. இப்போ தான் அணைச்சேன்னாரு. நான் அவர் மேலே பொய் சொல்ல விடாமல் இந்த தடவை மன்னிக்கிறேன், இதுதான் கடைசின்னு எச்சரிக்கை செஞ்சுட்டு பெனிஃபிட் ஆஃப் த டவுட் கொடுக்குறேன்னு அடுத்த முறை உன்னை விவகாரத்து பண்ணிடுவேன்னு பயமுறுத்தினேன். தேவையில்லாமல் நீ கலவரப்படுறேன்னாரு. கடைசியில் பாரு, இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, விவாகரத்தாவது, சொத்தை விற்றுட்டு காசை கொடுத்துட்டு ரத்துன்னாரு. அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டேங்க. கணேஷ் பெருமூச்சு விட்டான். சற்று நேரம் யோசித்தான். அந்த கையெழுத்து பிரதியை மீண்டும் படித்தான். அபூர்வா டாக்டர் சந்திரன் கிளினிக்கில் நுழைந்த போது அதை அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவளும் அந்த காட்சியை எதிர்பார்க்கவில்லை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சந்தர்? பூமியாக்கு இசிஜி எடுத்துக்கிட்டு இருக்கேன். படிப்பதை நிறுத்தினான் கணேஷ். விசில் அடித்தான். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அச்சு, இதே கதைங்க. அனாமிகா பூமியாவா மாறிட்டாங்க, அவ்வளோதான். டாக்டர் பேர்ல லேசான மாற்றம். ராம்சந்தர் கிருஷ்ணச்சந்தர். வசந்த், முதல்ல அந்த டாக்டரை போய் பார்க்கலாம் வா. டாக்டர் சந்திரன் கிளினிக் பெசன்ட் நகரின் அமைதியான பகுதியில் இருந்தது. வரவேற்பறையில் பழைய அவுட்லுக் இதழ்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. த ஹார்ட் ஆஃப் மேட்டர் என்று ஒரு இதயத்தின் படம் அலங்கரித்தது. பற்பல கம்பெனிக்காரர்கள் விளம்பர கலண்டர்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. வசந்தும் கணேஷும் தான் சென்றிருந்தார்கள். அபூர்வா வர மறுத்து விட்டார். வசந்தின் ரிசப்ஷனில் இருந்த பெண்ணிடம், எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ் அனாமிகாவை சந்திக்கணும் என்றால். சாரி, என் பேர் லக்ஷ்மி, நான் இங்கே புதுசு. வசந்த் ரசத்தி விட்டு, நாங்கள் டாக்டர் சந்தரை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? கணேஷ் லாயர்னு சொல்லுங்க. அந்த பெண் இன்டர்காமில், டாக்டர், மிஸ்டர் கணேஷ் லாயர் ஒருத்தர் உங்களை பார்க்க விரும்புகிறார். வசந்த் கணேஷை பார்த்து கண்களை உயர்த்தினான். அரை மணி நேரம் காத்திருக்கு பிறகு ஒரு பேஷண்ட் வெளியே வந்தார். 10 அடி நடப்பதற்குள் அவருக்கு மூச்சு திணறியது. வயது 60 இருக்கும். அவரை கைத்தாங்களாக அழைத்து வந்து சக்கர வண்டியில் உட்கார வைத்து விட்டு டாக்டர் சந்தர், யாருங்க கணேஷ் என்றார். ஓ, நீங்களா என்று உடனே அடையாளம் கண்டுகொண்டு, வாங்க வாங்க என்று உள்ளே அழைத்தார். 40 வயது சொல்ல முடியாதபடி தோற்றம். தலையின் பின்பக்கத்தில் லேசாக நரை தெரிந்தாலும் புன்னகையில் 18 வயது உறைந்திருந்தது. கண்கள் ஒத்துழைக்க உண்மையாகவே சிரித்தார். டாக்டர், நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். அபூர்வா சொன்னா, ஏதோ கதை, அது பத்திரிக்கையில யாரோ எழுதுறதாவும் அது நம்ம கதை மாதிரியே இருக்கிறதாவும், அதுதானே, அதை பத்தி தானே பேச வந்தீங்க? அதே தான் டாக்டர். அச்சா அச்சா, இஸ் இட் ட்ரூ? நான் யாரையாவது படிச்சு காட்ட சொல்லணும். எனக்கு தமிழ் படிக்க வராது. டெல்லியில தான் படித்தேன். மேலும் ஐஎம்எஃப்சியில் ஒரு டாக்டர், ஒரு நாளைக்கு 2 ஆன்ஜியோ பண்ணுறேன். இதுக்கு மேலே நீங்கள் விவரம் சொல்கிறதுக்கு முன்னாடி அபூர்வா பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியணும் என்றார். அத்தியாயம் 5. டாக்டர் ராம்சந்தர் தோற்றத்தில் அமைதி இருந்தது. காத்திருந்த இதய நோயாளிகளை அனுப்பிவிட்டு, அனாமிகா, நோ மோர் பேஷன்ஸ் என்றார். வசந்த் அனாமியாவை ஒரு முறை பார்த்துவிட்டு கணேஷுடன் பார்வை கொண்டான். இந்த பொண்ணுக்கு போயா என்ற கேள்வி அதில் இருந்தது. உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க? பியர் ஹார்ட்டுக்கு நல்லதா டாக்டர் என்றான் வசந்த். ஹார்ட்டுக்கு நல்லதோ இல்லையோ, தொப்பைக்கு நல்லதில்லை. அபூர்வா என்ன சொன்னா உங்ககிட்ட? மையாங்கிற பத்திரிகையில் வர தொடர்கதை தன்னை பற்றி இருக்கிறதாவும் அதில் அவளுக்கு ஒரு கொலை மிரட்டல் இருப்பதாகவும் சொன்னான். அபூர்வா பற்றி உங்களுக்கு சரியா தெரியுமா? அதிகம் தெரியாது டாக்டர். அவ ஃபெமினா மிஸ் மெட்ராஸ் 4 வருஷத்துக்கு முன்னாடி ரன்னர் அப்பா வந்தா. மிஸ் மாம்பழம், மிஸ் பட்டர்ஃப்ளை, மிஸ் கோலான்னு இந்த அழகு போட்டி மாடல் பிஸ்னஸ் இருந்துட்டு சட்டுன்னு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த விளம்பரம், புகழ் வெளிச்சம், சொந்த சம்பாத்தியம் எல்லாமே நின்று போயிடுவே மத்தியானம் மெகா சீரியல் உலகத்தில் மாட்டிக்கிட்டு 1 வருஷமா ரொம்ப சில்க் பண்ணிட்டு இருந்தான். என் லைஃப் வேஸ்ட்டு, கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது, அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாள். நான் இப்போ சொல்கிறையே, லேட்டுமா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இதை தீர்மானிச்சிருக்கணும்னு. நான் செஞ்சதும் தப்பு தான். ஹார்ட் அசோசியேஷன் அழகு போட்டியில் ஜட்ஜாக போயிருந்தேன். அவளை பார்த்ததுமே ஃப்ளாட் ஆகிட்டேன். புயல் வேகத்தில் காதல், மின்னல் வேகத்தில் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து அலமாரியில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜு, மியூசிக் சிஸ்டம், வாஷிங் மிஷின் மாதிரி மனைவின்னு பண்ணியாச்சு. கிளினிக்கில் 6 மணி, கேத் லேபில் 6 மணின்னு தினமும் 12 மணி நேரம் உழைக்கிறேன். 2 மணி வரைக்கும் படிக்கிறேன். 6 மணி நேரம் தூங்குறேன். குளிக்கணும், சாப்பிடணும். அவளுக்குன்னு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் கொடுத்தா பெருசு. ஞாயிற்றுக்கிழமையில தான் ஒருத்தர் முகத்தையே பார்த்துக்கும். ஒரு விதத்தில் அவன் மேலே பாவமாக இருக்குது. தேக்கடிக்க வெக்கேஷன் போயிருந்தா கூட என்னை ஃபோன் துரத்துது. அதனால் அவளுக்கு ரொம்ப டிப்ரெஷன் வந்து சைக்காரஸ்ட்டுக்கிட்ட காட்ட வேண்டியதாகிடுச்சு. டாக்டர் ரவிக்குமார்கிட்ட போனதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ப்ரொசாக் உபயோகத்தினால முன்ன மாதிரியெல்லாம் தலைமையை பிடிச்சிட்டு உழுக்கிறது இல்லை. ஆனால் இப்போது புதுசாக இது கிளம்பி இருக்குது. ஒரு விதமான பேரநோயா. உங்ககிட்ட என்னதான் சொல்கிறா? அந்த தொடர்களை வர்றது அப்படியே உங்கள் லைஃப்லேயும் வருதாமா டாக்டர்? அதில் 5வது அத்தியாயத்தில் யாரோ கதாநாயகை கொலை பண்ண போகிறதாவும் அது தனக்கு நடக்க போகுதோன்னு பயப்படுறாங்க டாக்டர். நான் தான் அதை எழுதுறேங்கிறாளா? அப்படி சொல்லலை. யார் எழுதுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு எல்லைக்கு மேலே ட்ரேஸ் பண்ண முடியல டாக்டர். யார் எழுதுறாங்கன்னு ஒரு போட்டி வேற இருக்குது. 10 லட்ச ரூபா பரிசாமா. அப்படியா? அப்போ ஒன்று பண்ணுறேன்.
அவங்க கூட 24 மணி நேரம் இருக்கிறதுக்கு ஒரு அத்தையோ பாட்டியோ கொண்டு வந்து வச்சு ஏற்பாடு பண்ணுறேன். வீட்டில் தனியாக தான் இருப்பாங்களா? வேலைக்காரங்க இருக்காங்க. ராத்திரி 11 வரைக்கும், நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் இருப்பாங்க. 11 மணிக்கு தான் வீட்டுக்கு போவீங்களா? சொன்னனே ரொம்ப பிஸின்னு. கணேஷ், டாக்டர் உங்களை ஃப்ராங்காக ஒரு கேள்வி கேட்கலாமா? ஒரு கால் இந்த கதையை நீங்கள் யாருக்காவது சொல்லி எழுத வைக்கிறீங்களா? ஏன் அப்படி கேட்குறீங்க கணேஷ்? கதையில் இருக்கிற விவகாரங்கள் எல்லாமே உங்கள் மனைவிக்கு தவிர வேறு யாருக்கும் தெரிய முடியாதுங்கிறாங்களே. என்ன விவரம்? உதாரணமாக உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் போன வியாழக்கிழமை நடந்த சண்டை. அவர் முகம் மாறியது. சொல்லிட்டாளா? டாக்டர், எங்ககிட்ட எதையும் ஒழிக்காமல் சொல்கிறது அனாவசியமான சந்தேகங்களை கிளப்பாமல் இருக்கும். அனாமியாங்கிறவங்களை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த இசிஜி மேட்ரா? அதே தான். அது அந்த கதையில் வந்திருக்கா? ஆமாம், வியாழக்கிழமை நடந்ததுக்கு அப்புறம் உன்னை கொல்லும் தீர்மானம் உறுதியாயிடுச்சுன்னு அப்படின்னு வந்திருக்கு. மை காட், யாரோ உள்ளிருந்து தகவல் கொடுக்குறாங்களா? நீங்கள் இல்லையா அது டாக்டர்? அபத்தமாக இருக்கே, நான் எதுக்காக கொடுக்கணும்? நிச்சயமாக நீங்கள் எதுவும் விவரம் கொடுக்கல. என்ன சொல்கிறீங்க கணேஷ்? எந்த மடையதானும் பத்திரிக்கைக்கு எழுதி போட்டு பொண்டாட்டி கொலை செய்வானா என்ன? எதுக்கும் நீங்கள் அந்த கதை 3 சாப்டர் வந்திருக்கு, முதல்ல இருந்து படிங்க. யாரையாவது படித்து காட்ட சொல்லணும், தமிழ் படிக்க தெரியாது எனக்கு. கணேஷ் சொன்னான், ஒரு சஜஷன் டாக்டர், உங்கள் ஒய்ஃபையே படித்து காட்ட சொல்லுங்களேன். 2 பேத்துக்குள்ளேயும் கொஞ்சம் அந்யோன்யம் அதிகமாகும். இது கூட நல்ல யோசனை தான். டாக்டர் டெலிஃபோனை எடுத்து தன் வீட்டு நம்பரை ஒத்தினார். அம்மா இல்லையா? ஓ அப்படியா? ஃபோனை வைத்து விட்டு, குடிச்சிட்டு இருக்கா, நான் நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரியே செய்கிறேன். நீங்களும் அவளுக்கு தைரியம் சொல்லுங்கள். தனியாக இருக்க பயமாக இருந்தால் என் கூட கிளினிக்கில் வந்து உட்கார சொல்கிறேன். கதையை படித்து காட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி மண்டை குழப்பிக்கிறத அவன் நிறுத்தியே ஆகணும். கதை எழுதுறது யாருன்னு கண்டுபிடிக்க பாருங்க. செலவெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை என்றார். அவர் அறையை விட்டு விடுங்கும்போது, அடுத்த வாரம் பெங்களூரில் ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது, கேன்சல் பண்ண முடியாது என்றார். அபூர்வாயை அழைச்சிட்டு போங்க டாக்டர். தட்ஸ் அ குட் ஐடியா. இருவரும் கிளினிக்கை விட்டு வெளியே வரும்போது டேட்டா என்ட்ரி பண்ணி கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்தார். மிஸ் அனாமிகா? எஸ், கேன் ஐ ஹெல்ப் யூ? கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன் என்றான் வசந்த். அவன் டயல் செய்ய, நீங்கள் டயல் செய்தேன்னு உபயோகத்தில் இல்லையே என்ற குரல் வந்தது. ஃபோனை வைத்துவிட்டு, ஒரு இசிஜி எடுக்கணுமே என்றான் வசந்த். அவள் முகம் இறுகியது. எனக்கும் இசிஜிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நான் டேட்டா என்ட்ரி, டேட்டாபேஸ் மட்டும்தான் பார்த்துக்கிறேன். ரகுபதிங்கிறவதான் அதெல்லாம் பார்த்துக்கிறாரு. உங்களோட ஆஞ்சைனா எப்படி இருக்குது இப்போ? என்ன சொல்கிறீங்கன்னு புரியலையே. நீங்கள் யார்? அபூர்வாவோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள், லாயர்ஸ். அபூர்வா மேடம் உங்ககிட்ட என்னை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லியிருக்காங்க. அத்தனையும் போயிங்க. அந்த மாதிரி நடக்கவே இல்லை. ப்ளீஸ் போயிடுங்க. நான் இந்த மாதத்தோட ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். டாக்டரும் ஒத்துக்கிட்டாரு. போதும் எனக்கு கெட்ட பேர் என்றார். வெளியே வந்ததும் வசந்த், பாஸ் என்ன நம்பர் டயல் செய்தேன்னு தெரியுமா? டாக்டர் வீட்டுக்கு போட்ட நம்பர். நானும் கவனித்தேன். என்ன பதில் வந்துச்சு? நீங்கள் டயல் செய்த எண் உபயோகத்தில் இல்லை. கணேஷ் புருவங்கள் உயர்ந்தன. அந்த ஆளை பற்றி என்ன நினைக்கிற? வீட்டில் அழகான பொண்டாட்டிய பியூட்டி குவீனை வச்சுக்கிட்டு இந்த பெண்ணோட போய் டாக்டர் எப்படி சரசம் பண்ணியிருக்க முடியும்? பாஸ், உங்களுக்கு புரியாது. பியூட்டி இஸ் இன் தி ஐஸ் ஆஃப் தி பிஹேவியர். அழகுங்கிறது பார்க்குறவங்க கண்ணில் தான் இருக்குது. இருந்தாலும் அந்த அனாமியாவும் அபூர்வாயும் ஒப்பிட முடியுமா? மலைக்கு மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கு. சில வேளையில் மலையில் ஏறதை விட மடுவில் இறங்குறது அபாயம் தான் கவர்ச்சி அதிகமாக இருக்குது. 2 பேருமே நேரெதிர். அவங்க சிவப்பு, இவங்க நல்ல கருப்பு. உயரம், பருமன் எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கு. அதே தான் காரணமாக இருக்கலாம். கண்ணகின் மாதவி சிண்ட்ரோம் அந்த காலத்துலேருந்தே இதே மேட்டர் தான் பாஸ். டாக்டரை பற்றி என்ன நினைக்கிற? அவர் சொன்னதில் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், டாக்டர் ரொம்ப பிஸி. அதனால அழகான மனைவிக்கு வீட்டில் போர் அடிச்சு போய் கதை பிடிச்சி மனசில் கொஞ்சம் கற்பனை அதிகமாகிருக்கு. கதையை யார் எழுதுறாங்கிறது கண்டுபிடிச்சிட்டா மர்மம் விலகிடும். நாளைக்கு பூரா அதுக்கு செலவழிச்சிட்டு தான் அந்த அகர்வால் பிரீஃப் எழுத போகிறேன். பாஸ், ஒன்று பண்ணட்டுமா? இந்த அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. அவரோ ஊருக்கு போகிறாரு. நான் வேணா போய் ராத்திரி துணைக்கு அவங்க வீட்டில் சோஃபாவில் படுத்துக்கிறேம்மா. இது தானே வேண்டாங்கிறது. நம்ம வக்கீல், டாக்டர் இல்லை. நம்ம தொழில் பகல் நேர தொழில். திருவல்லிக்கேணியில் பெரிய தெருவில் யாரோ கேலிக்காக பெயரிட்டிருக்க வேண்டும். அத்தனை சிறிய தெரு. 2 திசையிலும் போக்குவரத்து. ஏராளமான சைக்கிள்கள் இருமருங்கிலும் நிறுத்தப்பட்டு போதாக்குறைக்கு தரையில் விரித்திருந்த காய்கறி கடைகள். ஒரு கார் போக மறு கார் பின்வாங்க வேண்டியது. நெருக்கமுள்ள பெரிய தெரு. அதிலிருந்து பிரிந்த சந்தில் இருந்தது ரமேஷ் வசிக்கும் ராமோஜி லாட்ஜ். மாடியில் பச்சை பெயிண்ட் அடித்திருந்த பிளைவுட் பிரிவுகள். தொப்பி இல்லாமல் தொங்கும் ஒற்றை பல்பு. நெருக்கமாக போடப்பட்டிருந்த கட்டில்கள். ஆளுக்கு ஒரு அலமாரி. சென்னையில் வேலையில்லாத அல்லது அடிக்கடி வேலை மாறும் பிரம்மச்சாரிகளுக்கென்று ஏற்பட்ட தங்கிடம். ரமேஷ் முகச்சரவம் செய்து கொண்டிருந்தான். வாங்க வசந்த், கை கொடுங்க, நம்ம அட்ரஸ் கிடைச்சிருச்சு என்றான். காமிங்க. கவரில் ரப்பர் ஸ்டாம்ப் இருந்தது. டாக்டர் ராமச்சந்திரனோட கிளினிக் பெசன்னர்லேருந்து வந்திருக்கு என்றான்.
வசந்த் அந்த கவரை பார்த்தான். அதில் லேசாகத்தான் டாக்டர் கிளினிக்கின் ரப்பர் ஸ்டாம்ப் முத்திரை தெரிந்தது. முதல்ல ஒண்ணுமே தெரியல. அப்புறம் தீக்குச்சி எரிச்சு தேய்ச்சி பார்த்தேன். மங்கலா இருந்தது. தெளிவாயிடுச்சு. கவருக்குள்ள என்ன இருந்தது? வழக்கம் போல அத்தியாயம். அப்புறம் வழக்கம் போல 500 ரூபா நோட்டு ஒன்று. வசந்த், என்னை இந்த விவகாரத்துல மாட்டி விட்டுறாதீங்க. எனக்கு வேற வேலை கிடைக்க போகுது. 2வது லெவல் இன்டர்வியூ ஆயிருக்கு. கேளம்பாக்க ஏரியால ஃபைபர் ஆப்டிக் கேபிள் போடுறத சூப்பர்வைஸ் பண்ணணும். தினப்படி எத்தனை மீட்டர் ஆயிருக்குன்னு ரிப்போர்ட் தரணும். 3000 ரூபா சம்பளம். ஒரு பைக் அவங்களே கொடுக்குறாங்க. கிரிக்கெட் பிளேயருங்க மாதிரி மூக்கில் தடவிட்ட லோஷன் கூட தர்றாங்க. ஹேட்டை மாட்டிக்கிட்டு தெருவோரம் டீ கடையில் உட்காந்துக்கிட்டு நாட்டாம பண்ணுற வேலை. இந்த சனியும் பிடிச்சதை எப்படி திருப்பி அனுப்பணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ கவரை உன்னிப்பாக பார்த்தேன். திருப்பி அனுப்பிச்சிடுறேன். நல்ல காலம். இனிமே தொடர்கதை வேற யாராவது எழுதிக்கிட்டோம். இதுதான் லாஸ்ட். லாயர் அந்த அத்தியாயத்தை படித்தான். 5வது அத்தியாயம் படித்தான். திடுக்கிட்டான். ஓடி போய் கணேஷுக்கு ஃபோன் செய்தான். பாஸ், விஷயம் விபரீதமாயிட்டு இருக்கு. என்னடா? 5வது அத்தியாயம் வந்திருக்கு பாஸ். 5வது அத்தியாயம் ரமேஷ்க்கு வந்திருக்கு. அதுல கதாநாயக கணவர் டாக்டர் கிருஷ்ணச்சந்திர கான்ஃபரன்ஸுக்கு கோவாக்கு போறாரு. ராத்திரி ஒரு உருவம் வந்து அபூர்வாவை கழுத்து நெரிச்சு கொன்னுடுது. அதை எழுதிட்டு தொடர்னு போட்டிருக்காரு ஆசிரியர். கதை எங்கிருந்து வருதுன்னு ட்ரேஸ் ஆயிடுச்சா? அந்த வரும் கிடைச்சிருக்கு. டாக்டரோட பெசன்ட் நகர் கிளினிக்ல இருந்து அனுப்பிச்சிருக்கு பாஸ். எனக்கு என்னவோ அது அத்தனை கற்பனை கதை இல்லைன்னு தோணுது. உண்மையாகக்கூடிய எல்லா எச்சரிக்கையும் இதுல இருக்கு. அபூர்வா பயப்படுறதுல காரணம் இருக்கு. போலீஸ்க்கு நாம சொல்லிடணும்னு நினைக்கிறேன். ஆபீஸுக்கு வா முதல்ல. அத்தியாயம் 6. வசந்த் வந்ததும், என்ன வசந்த், கேஸ் முடிஞ்சிருச்சு போல இருக்கு என்றான் கணேஷ். இப்பதான் ஆரம்பமாயிருக்கு பாஸ். டாக்டர் ராமச்சந்தர் கிளினிக்ல இருந்து தான் கதை அனுப்பியிருக்காங்க. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யார் அனுப்புறாங்கன்னு கண்டுபிடிக்கணுமே. கிளினிக்ல எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? கேப்பீங்கன்னு தெரியும். ரிசப்ஷன்ல ஒரு பொண்ணு இருக்கு. டேட்டா என்ட்ரிக்கு அனாமிகா ரிசைன் பண்ணியாச்சு. இசிஜி அசிஸ்டண்ட் 2 பேர் இருக்காங்க. எக்கோவில் ஒருத்தர், ஒரு வாட்ச்மேன் ஜிம்மின்னு ஒரு நாய், பாத்ரூம் கிளீன் பண்ண கொண்டம்மான்னு ஒரு தெலுங்கு லேடி, ஒரு டிரைவர். இப்படி மொத்தம் 15 பேருக்கு மேல இருப்பாங்கன்னு தோணுது. அந்த கவரை கொஞ்சம் காட்டு. கூரியரில் கதை அனுப்பப்பட்டிருந்த உரையின் மூலையில் கிளினிக்கின் முத்திரை தெளிவாக இருந்தது. கணேஷ் அபூர்வாவின் கணவருக்கு ஃபோன் செய்தான். டாக்டர், நீங்க எப்போ பெங்களூர் போறீங்க? சாயங்காலம் ஜெட் ஏர்வேஸ்ல போறேன். ஏன் கேட்குறீங்க? ட்ரிப்பை கேன்சல் பண்ணி ஒய்ஃப் கூட இருக்க முடியுமா? ஏன், என்னாச்சு? 5வது அத்தியாயங்கிற தொடர்கதை மேட்டர் சீரியஸ் ஆயிருக்கு. கதை உங்க கிளினிக்ல இருந்து யாரோ அனுப்புறதா தான் தெரியுது. உங்க கிளினிக்ல எழுத்தாரம் உள்ளவங்க யாராவது இருக்காங்களா? சரியா தெரியலையே கணேஷ், முழு விவரம் சொல்லுங்க. டாக்டர், நீங்க இன்னும் அந்த கதையை படிக்கலையா? இல்லைங்க, எங்க டைம். என்ன கேட்டா இதெல்லாம் நான் சென்ஸும். அபூர்வா இஸ் ஓவர் ரியாக்டிங். கொஞ்சம் கேளுங்க டாக்டர். இந்த வாரம் அனுப்பப்பட்ட கதையில இருக்கிற டாக்டர் ஊரை விட்டு வெளியே கோவா போறார். ராத்திரி அவரோட மனைவி கொல்லப்படுறாங்க அப்படின்னு கதை போகுது. அப்படியா? திஸ் இஸ் அன்பிலீவபிள். உங்க மனைவி அதை படிச்சா ரொம்ப பயப்படுவாங்க. அதனால நீங்க செய்ய வேண்டியது 2 காரியம். மயா பத்திரிகை செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்னைக்கு வருது. அதை உங்க மனைவி படிக்காம பார்த்துக்கணும். அவங்க கூட இருக்கணும், அல்லது பெங்களூருக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. நீங்க சொல்லி பாருங்களேன், என் பேச்சை கேட்பாங்கன்னு தோணல. சமீபத்தில் அவ நடந்துக்கிற விதமே சரியில்லையே கணேஷ். அப்படியா சொல்றீங்க? எங்களுக்குள்ள அனாமிகா விஷயம் ஒரு பெரிய போராட்டமாவே நடந்துச்சு. அதுல இருந்து அவ பேசாம மறந்து ஆயிட்டா. மௌன யுத்தம் தான் நடக்குது கணேஷ். எப்படியாவது இன்னொரு டிக்கெட் புக் பண்ணி அவங்களுக்கு கூட்டிட்டு போறதா நல்லது டாக்டர். சரி, ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்ன சொல்றான்னு பார்க்கலாம். அப்போ உங்க ஃபோனுக்கு காத்திருக்கலாமா? ஆமா கணேஷ். கணேஷ் போனை வைத்ததும் வசந்த் கேட்டான், என்ன சொல்றாரு? நான் சொன்னா அவ கேட்க மாட்டேங்கிறாரு. அவரு பெங்களூர் போய்த்தான் ஆகணும்னா, வசந்த் நீ போய் காவல் இருக்கிறது நல்லது. ஆனா உன்னை நான் நம்ப முடியாத. அனுதாபங்கிறது பேர்ல நீ எல்லாம் மீறிடுவ. பாஸ், இதுதானே வேணாங்கிறது. கிளைண்ட்டு கிட்ட எப்பவாவது வம்பு பண்ணியிருக்கனா சொல்லுங்க. ஒரு உதாரணம் சொல்லுங்க. நீ ரொம்ப நல்லவன் தான்டா, ஆனா சமூக நாளும் சொல்லுமே. அதுவும் கல்யாணமான பொண்ணு வேற. மெகா சீரியல் ரேஞ்சுக்கு டைலாக் விடுறீங்க பாஸ். சமீபத்துல நத்தைன்னு ஒரு சீரியல் சாம்பிள் பார்த்தேன் பாஸ். கேன் யூ பிலீவ் இட்? 5 நிமிஷம் விளம்பரம், 5 நிமிஷம் டைட்டில் சாங், 5 நிமிஷம் ரீகேப்பு, கதை இதுவரை 5 நிமிஷம், மறுபடியும் விளம்பரம். ஆச்சா, ஓவர். தமிழ் கூறும் நல்லுலகத்தின் மேல அடிக்கப்படும் மிக விஸ்தாரமான மொட்டை சந்தனம் தடவி. ஹிந்தியில என்ன வாழுதான்? ஹிந்திலையாவது கொஞ்சம் மச்சுநீச்சி சகவாசம் அடல்ட்ரின்னு எல்லாமே இருக்கு. இதுல எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க. ஒரு மாதிரி கைகாலெல்லாம் எனக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப பார்க்காத. அப்பொழுது ஃபோன் பண்ணி அடித்தது டாக்டர் தான். கணேஷ், அவளுக்கு ஃபோன் செஞ்சு பார்த்தேன், கூட வரமாட்டாலாம். வேணும்னா நீ கேன்சல் பண்ணுங்கிறா. தொடர்கதை அத்தியாயத்தை பத்தி சொல்லிட்டீங்களா? மேம்போக்கா சொன்னேன். நீ பயப்படுறதால தனியா விட்டுட்டு போக தயக்கமா இருக்குன்னு. அதுதான் முக்கியம், போயிட்டு வாங்கங்கிறா. கணேஷ், யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு பத்திரிக்கையில் வர்ற கற்பனை கதை, அதுக்கு போய் இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் போகிறத நான் கேன்சல் பண்ணணுமா? சொல்லுங்க.
ஒரு வார்னிங் தானே டாக்டர். நீங்கள் பெங்களூருக்கு கட்டாயம் போகணுன்னா நாங்கள் ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு போய் துணையாக இருக்கிறதா தீர்மானிச்சிருக்கோம். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குமா? எனக்கு இல்லை கணேஷ், அதை அவள் விரும்புகிறாளான்னு தெரியல, கேட்டு பாருங்க. ஃபோன் பேசி முடித்த போது மணி 4:30 இருக்கும். கணேஷ் வசந்திடம், அபூர்வாவை போய் பாரு, முழு விஷயத்தையும் சொல்லிடு. 3 ஆப்ஷன் கொடு. புருஷனை வற்புறுத்தி கூட இருக்க சொல்லலாம், அல்லது இங்கே வந்து ராத்திரி தங்கலாம், இல்லைன்னா நம்ம அங்கே போய் இருக்கலாம். எப்படியும் தனியாக இருக்க வேண்டாம்னு சொல்லிப்பாரு. என்ன, நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் ஒரு முறை டென்டிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுறேன். ஃபோனில் கூப்பிடு, சரியா என்ன? அபூர்வாவின் வீடு சிபி ராமசாமி ஐயர் ரோட்டை விட்டு விலகிய பல சந்துகளில் ஒன்றில் இருந்தது. அமைதியான இடம். 8 பிளாட்கள் இருந்தன. அதிலிருந்து தள்ளி டாக்டரின் வீடு பின்னால் ஒளிந்திருந்தது. மரங்கள் சூழ்ந்த வேப்பங்காய்கள் இறைந்திருந்தன. பக்கத்து நிலத்தை டெவலப் செய்து கட்டியிருந்த பின்பக்கத்தில் தனி வீடு. அபூர்வா கதவை திறந்தால். ஹவுஸ் கோட் அணிந்திருந்தாள். வாங்க வசந்த், இப்பதான் டாக்டர் ஃபோன் பண்ணாரு. புதுசா ஒரு குழப்பமாமே. தெரியும், நாங்க தான் ஃபோன் பண்ண சொன்னோம். பெங்களூருக்கு வர சொன்னாரு, நான் மறுத்துட்டேன். ஏன் அப்படி அபூர்வா? ஏன்னா எனக்கு அவர் மேலேயே நம்பிக்கை போயிடுச்சு. அவள் தடுமாறுவது தெரிந்தது. கண்களில் லேசாக சுழற்சி இருந்தது. அபூர்வா, ஆர் ஆல்ரைட்? கோச்சுக்காதீங்க. நீங்க குடிப்பீங்களா? எப்பவாவது ரெட் வைன் குடிப்பேன் வசந்த். தனியாவா? இல்லை, பயத்தினால. என்ன பயம்? நாங்கள் தான் இருக்கமே. வந்துட்டேனே. வேணும்னா ராத்திரி இங்கே தங்குறான்னு கூட பாஸ் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லாத பட்சத்தில். ஓ, தட் இஸ் ஸ்வீட் வசந்த். ஆனால் வசந்த், நான் தான் பைத்தியமா அந்த கதை முழுக்க கற்பனையாக பண்ணிட்டு இருக்கேன். அபூர்வா, அதை கற்பனைன்னு ஒதுக்க முடியல. டூ க்ளோஸ் டு ரியாலிட்டி. எல்லாமே ஒரு விதமான குரூரமான ஜோக்காக இருக்கலாம், விபரீதமாகவும் இருக்கலாம். அலட்சியப்படுத்த முடியாது. ஒன்று கேட்குறேன், ஷாக்கட் ஆயுதுங்க. ராமச்சந்திரன் என்ன கொல்லை பண்ணுற சதியா இது என்றால் வசந்த் திடுக்கிட்டான். அப்படி ஒரு ஆங்கிள் இருக்கா? ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு? அவருக்கு தான் எங்களுக்குள்ள நடந்த எல்லா உள்ளவர்களாலும் தெரியும். அது எல்லாம் கதையில வருது. என்ன பயமுறுத்துற டெரரைஸ் பண்ணாரா? எப்படி சொல்ல முடியும்? யார்கிட்டயாவது அவர் அதை பற்றி சொல்லியிருக்கலாம். உங்களை மிரட்டுறதுக்கோ அல்லது கொல்றதுக்கோ என்ன காரணம் இருக்க முடியும்? சொத்துங்க. வரப்போ பார்த்துருப்பீங்களே, இந்த ஏரியா முழுக்க என்னோடதாங்க. முன்னாடி இருக்கிறத பில்டர்ஸ்கிட்ட விற்று கிளினிக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. மிச்சம் இருக்கிற இந்த லேண்டு வேல்யூவே கோடிக்கணக்கில் வரும். பில்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு அதிக பணம்? வர்ற பணம் போதும், சண்டை போடாமல் சந்தோஷமாக இருக்கிறதா முக்கியம்னு. அவரும் சம்மதிக்கலை. 2-3 தடவை கம்பல் பண்ணி பார்த்தாரு. எனக்கு என்னவோ அவர் தனியாக யாரோடையோ சேர்ந்தோ ஒரு பெரிய சதி பண்ணுறாப்புல தோணுது வசந்த். யாரு கூட? அந்த அனாமிகா. அவங்க தான் ரிசைன் பண்ணிட்டாங்களாமே. அதெல்லாம் பாஸ் ஆகுங்க. இன்னும் வச்சுட்டு இருந்தா. நீங்கள் அவளை பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தனே. அவன் மேலே என்ன அப்படி ஒரு கவர்ச்சி வசந்த்? உங்களுடைய எதிர்மறைன்னு சொல்லலாம். சில வேளையில் இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி புரியறது கஷ்டம் அபூர்வா. யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பத்திரிகைகளை வாரம் எழுதிட்டு அடுத்த வாரம் அதை செயல்படுத்துறது கிணத்தனமான காரியமா இல்லை? இப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்க வசந்த். இதுவே அவருடைய பாதுகாப்பாக இருக்கலாம் இல்லையா? அவர் மேலே குற்றஞ்சாட்டு வந்தால் எந்த கோர்ட்டுமே நம்பாது இல்லையா? எழுதி வச்சாவது கொலை பண்ணுறாவது. யானை தன் தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக்கிறாப்புலன்னு சொல்லுவாங்கல்ல. அபூர்வா, நீங்கள் இன்னைக்கு வந்த மையா படிச்சிங்களா? வாங்கி வச்சிருக்கேன், இன்னும் படிக்கல. படிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆசாமி இந்த மாதிரி எழுதி வச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் உங்ககிட்ட வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? பியூர் அண்ட் சிம்பிள் இன்சானிட்டி ப்ளீ. ஒரு பைத்தியக்காரன் தான் நட்கேஸ் தான் அந்த மாதிரி செய்வான்னு வாதாடி 3 வருஷத்துல வெளியே கொண்டு வந்துருவோம். அச்சா, ஓஎஸ், நீங்கள் சொல்கிறதுலே ஒரு பாயிண்ட் இருக்குது. உங்கள் கணவர் பண கஷ்டத்தில் இருக்காரா என்ன? தெரியலையே வசந்த். என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறார். கிளினிக்கில் நிறைய கேஷ் கலெக்ட் ஆகுது. இந்த வாரம் அனுப்பின தொடர்கதையில் உங்கள் கணவர் கோவா போகிறாருன்னு ராத்திரி கொலை நடக்குது. ஐயோ வசந்த், என்ன இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க? பாருங்க, இதை 2 விதமாக பார்க்கலாம். எல்லாமே கற்பனை கதை, யாரோ விளையாடுற சைக்காலஜிக்கல் கேம். அது உங்கள் கணவராகவும் இருக்கலாம், அல்லது கிளினிக்கலில் இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம். எப்படி சொல்கிறீங்க? கதையை அனுப்பின உரையில் கிளினிக்கோட முத்திரை இருந்துச்சு. வசந்த், எனக்கு இப்போ ப்ளீஸ், நிஜமாவே ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து இன்னைக்கு ராத்திரி வரப்போகுதுன்னு நடுக்கமாக இருக்குது. வசந்த், என்ன விட்டுறாதீங்க, போயிடாதீங்க ப்ளீஸ். இங்கேயே இருங்க. அவர் பெங்களூர் போயிடுறாரு. நான் ராத்திரி தனியாக இருக்க முடியாது. அவள் கண்களில் மிகுந்த பயம் தெரிந்தது. சரி சரி, இருக்க அபூர்வா, கவலைப்படாதீங்க. என் மேலே நம்பிக்கை இருக்குது இல்லை? என்னங்க, நீங்கள் என்னோட பிரதர் மாதிரி. அப்படியெல்லாம் வேண்டாங்க, நல்ல ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ராத்திரி வந்துடுறேன். அது வரைக்கும் வேலைக்காரங்க இருக்காங்கல்ல. ஒரு தலையணை, கொசுபத்தி, டிவி ரிமோட்டு, ஒரு கிளாஸ் மைலோ போதும் என்றான். வசந்த் அலுவலகத்துக்கு வந்து 2 நாட்களாக தேங்கியிருந்த கேஸ் காகிதங்களை கவனித்தான். மெயில் பார்த்தான். கணேஷ் தீவிர சிந்தனையில் இருந்தான். என்ன பாஸ் யோசிச்சுட்டு இருக்கீங்க? நம்ம கிளைண்ட் ஒருத்தர் விசிடி சிங்கப்பூரில் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவரை 292 பிடிச்சிருக்காங்க. எப்படிரா, அது குற்றமானதாடா?
விசிடி ஆபாசமானதாக இருந்தால் குற்றம். 292 ஆபாசமான புத்தகத்தை, படத்தை, பொருளை விற்கிறதோ, வாடகைக்கு வாங்குறதோ, மற்ற பேருக்கு கொடுக்கறதோ, பொதுமக்களுக்கு காட்டுறதோ குற்றம்ங்குது. அந்த ஆள் என்ன விசிடி வச்சிருந்தாரு? டைட்டிலே இல்லடா. அப்ப நிச்சயமா பக்தி படம் தான். எதுக்கும் ஒரு காப்பியை போட்டு பார்த்துருங்க. கல்யாணம்னு ஜல்லி அடிச்சிடலாம். பாஸ், அபூர்வா ஒரு அதிர்ச்சிகரமான கேள்வி கேட்டா. என்னடா? இது எல்லாமே அவர் கணவர் ராமச்சந்திரோட செயலா இருக்குமோன்னு. எனக்கு ஏற்பட்ட முதல் சந்தேகமே அதுதான்டா, முட்டாள். அப்படியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் எதுவும் முடிவுக்கு வரல. பத்திரிக்கையில கதையா எழுதிட்டு கொலை பண்ணுவாங்கிறது ரொம்ப நம்ப முடியாதா இருக்கு. அதுவே அவருடைய அலிபியா இருக்கலாம் இல்ல? இருந்தாலும் கொஞ்சம் இழுவதானதா. இப்ப என்ன, அந்த ஆள் பெங்களூருக்கு போயிருக்காரு. அபூர்வ ராத்திரிக்கு துணையிற்கு வர சொல்லியிருக்காங்க. போயிட்டு வா, துப்பாக்கி எடுத்துட்டு போ. நானும் அப்படித்தான் யோசிச்சேன். லைசன்ஸ் புதுப்பித்தாச்சுல்ல, பார்க்கணும் பாஸ். ஃபோனில் ஒரு பீட்சா ஆர்டர் செய்து 20 பேர் சாப்பிட்டு விட்டு மற்ற வேலைகளை முடித்து விட்டு ஒரு முக்கியமான பிரீஃபை எழுதி முடித்து விட்டு கிளம்புவதற்கு மணி 8:30 ஆகிவிட்டது. ஆஃபீஸை பூட்டும்போது உள்ளே ஃபோன் மணி அடித்தது. வசந்த் அழுத்து கொண்டார். ஐயோ, மறுபடியும் எல்லா பூட்டுகளையும் திறக்கணுமா? ஃபோன் பிடிவாதமாக அடித்து கொண்டிருந்தது. ஒரு தடவை நின்று மறுபடியும் அடித்தது. கணேஷ் அதை பாய்ந்து எடுத்தான். கணேஷ் என்றான். கணேஷ், உடனே வாங்க, நான் சந்திர கொன்னுட்டேன் என்றாள் அபூர்வா. அத்தியாயம் 7. கணேஷும் வசந்தும் சிபி ராமசாமி ஐயர் ரோட்டை விட்டு ஒதுங்கி இருக்கும் சந்து வீட்டுக்கு சென்றபோது நிச்சலனமாக இருந்தது. கணேஷ் கதவை தட்டி பார்த்தான். தானாக திறந்து கொண்டது. அபூர்வா, அபூர்வா என்று கூப்பிட்டார்கள். பதிலில்லை. நாய் குரைத்தது. மெல்ல உள்ளே சென்றார்கள். விசும்பல் சத்தம் கேட்டது. ஹாலில் டிவியில் யாரோ அழுது கொண்டிருந்தார்கள். உலாய் ஒடுங்கிக் கொண்டிருந்தது. நாய் வெளியே கட்டி போட்டு குறைத்து கொண்டிருந்தது. அபூர்வா, எங்க இருக்கீங்க? கணேஷ் வந்திருக்க. வசந்த் சமையலறைக்குள் நுழைவாசில் கீழே பார்த்து, பாஸ் பாருங்க. ரத்தக்கரை. சமையலறைக்குள் நுழைந்தான். தரையின் கீழே டாக்டர் ராமச்சந்தர் கிடந்தார். அவர் முகம் முழுக்க பக்கவாட்டில் சாய்ந்து வாய் திறந்து நெற்றி சுருங்கி இருந்தது. சட்டையின் கை ஒருவாறு மடங்கி இருந்தது. உள்ளங்கையில் ரத்தம் இன்னும் உறையாமல் கசிந்து கொண்டிருந்தது. மணிக்கட்டில் வாட்சில்லை. வெயில் படாத சுவடு தெரிந்தது. வசந்த் உயிரோடு இருக்காரா பாரு. மாட்டம் பாஸ், இந்த வேலை மட்டும் வேண்டாம். கணேஷ் அவனை முறைத்து பார்த்து உடலை புரட்டாமல் கழுத்தில் விரல் வைத்து பார்த்தான். மார்பில் காது வைத்து பார்த்தான். போயிட்டார்டா. வசந்த் அபூர்வா என்று உறக்க அழைத்து பார்த்தான். பதிலே இல்லை. நாய் தான் அதிகமாக குறைத்தது. ஓடிட்டாங்களா? இல்லை வசந்த், ஃப்ளாட்ல பெருசா லைட் எரியுது பாரு, அங்கதான் போயிருக்கணும். இரு, நான் போய் விசாரிக்கிறேன். வேண்டாம் பாஸ், எனக்கு டெட் பாடி கூட தனியா இருந்து பழக்கம் இல்லை. பயப்படாதடா, டெலிஃபோன் வந்தா எடுக்காத. அந்த வீட்டோடு ஒட்டி இருந்த ஃப்ளாட்களில் ஒன்றின் வாசலில் பிரகாசமான விளக்கெரிய அதன் ஹாலில் தலையை பிடித்து கொண்டு அபூர்வா மூக்கிலும் கண்களிலும் மிகுதியாக நீர்வடியா உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஒருவர் போனை தட்டி உயிர்ப்பித்துக் கொண்டிருந்தார். எங்கே இருக்கீங்களா என்றான் கணேஷ். அவனை பார்த்ததும் அவள் ஓடி வந்து கட்டி கொண்டான். கொன்னுட்ட கணேஷ். அந்த வீட்டுக்காரர், நீங்க தான் கணேஷா? நல்ல வேலை வந்தீங்க. என்ன சொல்ல வர்றாங்கன்னே புரியல, ஒரே குழப்பம். ஓகே அபூர்வா, வாங்க போலாம். பாடி எங்க இருக்கு? வீட்டுக்குள்ள கிடக்கு, பார்த்தேன். ஐயோ ராமு, தேவகி, கதவை சாத்திக்கோ. என்ன அளவடா இது? இப்போ போலீஸ் வருமா? நான் சாட்சி சொல்லணுமா? உங்க பேர் என்ன சார்? பத்ரிநாத். பத்ரிநாத், கொலை நடந்தா போலீஸ் வராம என்ன குருக்கா வருவாங்க? வெறுப்பேத்தாதீங்க. கணேஷ் அவளை மெல்ல வாங்க அபூர்வா என்று கைத்தாங்களாக கொஞ்சம் அழுத்தமாகவே அணைத்து கொண்டு மறுபடியும் வீட்டுக்கு சென்றார். என்ன கொல்ல வந்தார் கணேஷ் என்று அரட்டி கொண்டு இருந்தாள். பாஸ், ஏன் இவ்வளவு நேரம்? உடல் நீளமாயிட்டே இருக்குது. போலீஸுக்கு சொல்லிட்டே இல்ல? சொல்லணுமா? என்ன விளையாடுறையா? அவளை சோஃபாவில் உட்கார வைத்தான். முதல்ல போலீஸ், ஆம்புலன்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லணும். என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? என்னதான் ஆச்சு அபூர்வா, சொல்லுங்க முதல்ல. வசந்த், கணேஷ், என் கணவர் பெங்களூர் போறதா தானே சொன்னாரு. போகவே இல்லை. திடீர்னு பார்க்குறேன் பின்னாடி வந்து நிற்கிறாரு. கணேஷும் வசந்தும் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. உனக்கு துணையா வந்து இருக்கிறேன்னு. இவங்க பயம், என்ன பயம் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா என்னென்னவோ பேத்துறாரு. என்ன சொன்னாரு? அந்த கதையை ஒருத்தங்கிட்ட சொல்லி எழுதுறது நான்னா யாராவது நம்புவாங்களா? முன்கூட்டியே எழுதிட்டு பொண்டாட்டி கொண்டுட்டான்னா போலீஸ் நம்புவாங்களா? இப்போ நான் உன்னை கொண்டுட்டு அடுத்த ஃப்ளைட்டில் பெங்களூர் போயிட்டேன்னா யாருக்கும் தெரியாது. எவனோ ஒரு பைத்தியக்காரன் கொண்டுட்டான்னு தான் நினைப்பாங்க. நான் பைத்தியக்காரனா? நான் பைத்தியக்காரனாடி இல்லையே. இப்படி சொல்லிக்கிட்டே கிச்சனில் செலுத்தி என்னை மடக்கிறார். பின்னால போற மேடை தடுக்குது. கையை பிடிச்சு பின்னாடி மடக்கிறாரு. ஏதோ தட்டுப்படுது. கிச்சன் கத்தி. கணேஷ், எங்கிருந்து அந்த கத்தி வந்தது? எங்கிருந்து எனக்கு சக்தி வந்தது? அப்படியே திமிரி ஒரே குத்து எக்கச்சக்கமா உள்ள போயிடுச்சு. அப்படியே புருஷனை கொல்லுவியாடி அப்படின்னு கேட்டுட்டு முழு வெயிட்டோட தடுமாறி என் மேல விழறாரு. மூச்சு திணறுது. அதுக்குள்ள என் கழுத்துல எல்லா விரலையும் வச்சு அழுத்துறாரு.
முழுக்க அழுத்தி என் பிராணம் போறதுக்குள்ள அவருக்கு போயிடுச்சு. பாருங்க பாருங்க. அவள் கழுத்தில் சிவப்பு கோடுகள் தெரிந்தன. அபூர்வா, ரிலாக்ஸ் ப்ளீஸ், ரிலாக்ஸ். இப்போ இப்போ என்ன ஆகும்? கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் பார்த்துக்குறோம். வசந்த், அலமாரியில் ட்ரங்குலைசர் இருக்கா பாரு. வசந்த் அலமாரியில் தேட கணேஷ் ஹாலின் நடு மேஜையில் இருந்த சிறிய சூட்கேஸை கவனித்தான். அதன் அடையாளப்பட்டியில் டாக்டர் ராமச்சந்திரனின் கார்டு சொருகி இருந்தது. அதன் ஒரு பையில் ஏர் டிக்கெட் சொருகி இருந்தது. என்ன கைது பண்ணுவாங்களா கணேஷ்? வசந்த், என்னடா பண்ணணும்? போலீஸ் ஆஃபீஸர் வரட்டும், செஞ்சது அப்படியே ஒப்புக்கட்டும். 45(1) கீழே கஸ்டடிக்கு தன்னை ஒப்படைக்கட்டும். பெண்ணா இருக்கிறதுனால ராத்திரி அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு ரிமாண்ட் வரும், அப்போ வாதாடி பார்க்கலாம். கணேஷ் அபூர்வாவை பார்த்தான். பாருமா, நீங்கள் உங்கள் கணவர் சொன்னது நிஜம்தானே? ஏன், அவருக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக், அதிர்ச்சி, இப்படி ஏதாவது காரணத்தினால அல்லது தப்பு தவறி விழுந்தனால? இல்லை, என்ன தாக்க வந்தாரு, அதை தடுக்க அவரை கத்தி எடுத்து குத்திட்டேன். அதுதான் நிஜம் கணேஷ். என்ன காப்பாற்றுவீங்களா? உங்ககிட்ட பெங்களூர் போகிறதா சொல்லிட்டு சற்றும் எதிர்பார்க்காம இங்கே வந்தா என்ன மணி இருக்கப்போ? இப்போ தான் ஒரு மணி நேரம் கூட ஆயிருக்காது. வாசலில் மண்டையில் நீல விளக்கின் சிமிட்டருடன் ஆம்புலன்ஸ் வந்து சேர்ந்தது. கூட்டம் கூடி பனியனிலும் அரைட்ராயிலும் ஆர்வ பார்வையுடன் எதிர் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கள் மெல்ல தயக்கத்துடன் குழுமியிருந்தார்கள். அதே சமயம் போலீஸ் ஜீப்பும் வந்தது. அதிலிருந்து வெளிப்பட்டு இங்கும் அங்கும் பார்த்து தன் தொப்பியை சரி செய்து கொண்டு வந்த இன்ஸ்பெக்டர் பெயர் பாலாஜி என்பது தெரிந்தது. நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமாம், என் பேர் கணேஷ். ஓ, அந்த கணேஷா? ஆமாங்க. கை கொடுங்க, உங்களை ரொம்ப நாளாக சந்திக்கணும்னு ஆசை. வசந்து வந்திருக்காரா? தோ, சௌகரியமாக போச்சு. சொல்லுங்க, என்ன நடந்தது? கணவர் கொல்ல வந்திருக்கார். அதுலேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறக்காக கத்தி எடுத்து குத்திட்டாங்க. நீங்கள் ஸ்பாட்டில் இருந்தீங்களா? இல்லை, ஃபோன் பண்ணி வந்தோம். கலக்கமாக இருக்காங்க, உங்கள் கேள்விகளை கம்மியாக வச்சுக்கலாமே. பாலாஜி உள்ளே வந்து குனிந்தரின் டாக்டரின் உடலை தொட்டு பார்த்தார். சூடு இருக்குது, ரொம்ப நேரம் ஆகலை. பாலாஜி பல உடல்களை பார்த்தவர் என்று தெரிந்தது. பாலாஜிக்கு கணேஷை பார்த்ததில் ஒரு உற்சாகமும் தன் திறமையை காட்ட வேண்டும் என்ற ஆர்வமும் இருப்பது தெரிந்தது. கணேஷ், இது சடன் அஃபிக்சியேஷால வந்தது. நாக்கு லேசாக வெளியே வந்திருக்கு பாருங்க. வசந்த், எங்கே போறீங்க? இருங்க. எனக்கு எவ்வளோ வேற வேண்டாம் பாலாஜி சார். லேசாக நுரக்கலந்த ரத்தம் தெரியுது பாருங்க. எதனால் செத்துருப்பாங்க? என் அனுபவத்தில் கத்தி மாரில் பாஞ்சிருக்கு, நுரையீரலில் ஃபங்க்ஷன் விழுந்திருக்கு, ஆக்சிஜன் கம்மியாக போய் அஸ்பிக்சியா தான் காரணம். ரத்தமும் நிறைய ஊற்றிருக்காரு, எக்கச்சக்கமாக குத்து விழுந்திருக்கு. எப்படி ஆயுதம் கிடைச்சிது? கிச்சன் கத்தி, அதோ கிடக்குது பாருங்க. நீங்கள் தொடரலையா? இல்லை. அவங்கள பார்க்கலாமா? பலசாலியாக இருப்பாங்களோ? இதுக்காக கொண்டாங்களாமா? 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? இம்பல்சிவ் மர்டரா என்ன? வசந்த் சொன்னான். ஏன் கேட்குறீங்க? வினோதமான கதை இது. புது மாதிரியாக மனைவி கொள்ள ஒரு பிளான் போட்டிருக்காரு. இந்த அம்மா அதை ஓரளவுக்கு எதிர்பார்த்ததால உள்ளுக்குள்ள ஒரு எச்சரிக்கையாக இருந்திருக்காங்க. இல்லைன்னா இவங்க காலி, தப்பிச்சிருக்காங்க. நீங்கள் 2 பேரும் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? எங்ககிட்ட பாதுகாப்பு கேட்டாங்க. கொடுக்கலையா? வர்றதுக்குள்ள சம்பவம் நடந்து முடிஞ்சு போச்சு இன்ஸ்பெக்டர். நியாயமோ அநியாயமோ தாக்க வந்திருக்காரு. தற்காப்புக்காக திருப்பி தாக்கியிருக்கா, செத்துட்டாரு. ஓப்பன் அண்ட் ஷட். இதற்குள் அபூர்வ அறையிலிருந்து வெளியே வர, அம்மா கவலைப்படாதீங்க, தற்காப்புக்காக கவனம் கொண்டிருக்கீங்கன்னு நிரூபிச்சா உங்களுக்கு ரொம்ப குறைவான தண்டனை தான் கிடைக்கும். கணேஷ், வாங்க ஹாலுக்கு போகலாம். இவங்க மாடலா? எக்ஸ் மாடலுங்க. பேப்பர்காரங்க முச்சிடுவாங்களே. ஹாலுக்கு வந்து உட்கார்ந்தார்கள். என்னதான் ஆச்சு? உங்களை எப்படி முதல்ல அணுகுனாங்க சொல்லுங்க. அம்மா, நீங்கள் எதுவும் பேச வேண்டாம். இப்போ இவங்க சொல்கிறது சரியான தலையாட்டினா கூட போதும். டென்ஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது. சொல்லுங்க கணேஷ். மாயான்னு ஒரு பத்திரிக்கை வருது தெரியுமா இன்ஸ்பெக்டர்? தெரியுமே. அதில் தான் 5வது அத்தியாயம்னு ஒரு கதை வருது. என் மனைவி இது யார் எழுதுறாங்கன்னு மண்டையை போட்டு உடச்சிட்டு இருக்கா. 10 லட்ச ரூபா பரிசாமே. நீங்கள் இந்த கதையை படிச்சிருக்கீங்களா? எங்கே டைம் இருக்குது சார். படித்து பாருங்க. காரணம், அதில் வர்ற எல்லா சம்பவங்களும் இங்கேயும் நடந்திருக்கு. ஓ, திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். முதல்ல சொல்லுங்க சொன்னான். கணேஷ், எனக்கு ஒன்று தோணுது. அதுக்கு அந்த பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு ஒரு வாரண்ட் எடுத்து போய் எடிட்டரை கலக்கிறேன். அவங்க யார் எழுதியிருக்காங்க, வாசகர்களுக்கு ஒரு பெரிய போட்டி வச்சுருக்காங்க. சொல்ல மாட்டாங்க. உழ விழுந்துருச்சு. போட்டியாவது மண்ணாங்கட்டியாவது யார் எழுதுறாங்கன்னு சொல்லித்தான் ஆகணும். கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு போகலாம். தேவையில்லை, எழுதுறது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. திருவல்லிக்கேணியில் ஒரு வேற இல்லாத இளைஞன், பேர் ரமேஷ். அட்ரஸ் சொல்லுங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு வர்றேன். தேவையில்லை சார், அதை நேரடியாக எழுதலை. வாரம் அவனுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டாக கொரியரில் அனுப்புகிறாங்க. ட்ரேஸ் பண்ணிடலாமே. அதுவும் பண்ணியாச்சு. அது டாக்டரோட கிளினிக்ல இருந்தால் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. பரவாயில்லையே, துடிப்பாக வேலை செஞ்சுருக்கீங்க. அப்போ டாக்டர் தான் யார்கிட்டயோ சொல்லி எழுதுறாருன்னு தெரியுது. கேஸ் க்ளோஸ்ட். ஏறக்குறைய அப்படிதான் சார். என்ன ஜெயிலில் போடுவாங்களா? குற்றம் திட்டமிட்ட கொலை குற்றமாக நிரூபிக்கப்பட்டாலே தவிர உங்களை அரெஸ்ட் பண்ண கூட தேவையில்லை. இப்போவே நீங்கள் நடந்ததை ஒப்புக்கிட்டதால எங்கள் கஸ்டடியில் சரண்டர் ஆனாப்பில் தான் கிளினிக்கில் உள்ள அத்தனை பேரையும் விசாரிச்சா கணேஷ். கணேஷ் தயக்கத்துடன்,
அப்படித்தான் செய்யணும்னு தோணுது. என்ன தயங்குறீங்க? இது யாருடைய பேக்கு? டாக்டரோடது தான். ஏர்போர்ட் போகாமல் இங்கே வந்திருக்காரு. டிக்கெட் கூட இருக்குது. சாயங்காலம் போக வேண்டிய ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணியிருக்காரு. அடுத்த ஃப்ளைட்டில் போகிறதா சொன்னார். செக் பண்ணிடலாம். விமான டிக்கெட்டை அவர் பார்த்தார். ராத்திரி ஃப்ளைட்டுக்கு தான் டிக்கெட்டு. முதல்ல ஃப்ளைட் பண்ணி அடுத்ததுக்கு மாற்றினாரான்னு பார்த்துடலாம். ஜெட் ஏர்வேஸ் மேனிஃபெஸ்ட் கிடைக்கும். அம்மா, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கம்மா. உங்கள் கணவர் உங்களை தாக்க வந்ததுக்கு தற்காப்புக்காக அவரை தடுக்க போய் தற்செயலாக கத்தியை பயன்படுத்தினால காயம் பட்டு அவர் இறண்டதா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா மேன்ஸ்லாட்டர்லாம் வந்துடும். கணேஷை பார்த்தால், அபூர்வா ஒத்துக்குங்க என்றான் கணேஷ். அத்தியாயம் 8. டாக்டர் ராமச்சந்திரனின் உடல் வெள்ளை துணியால் மூடப்பட்டு வெளியே எடுத்து செல்லப்பட்டது. ஆம்புலன்ஸ் பின்வாங்கி ஏறக்குறைய கூடம் வரை வந்துவிட்டது. அதில் உடலை வைத்தபோது கை மட்டும் வெளியே தெரிவதை கணேஷ் கவனித்தான். அதில் விரலடையில் ஒரு மயிரின் இலை தெரிந்தது. அபூர்வா தன் அறைக்குள் விசும்பும் சத்தம் கேட்டது. கதவை தட்டினாள். மூக்கை உறிஞ்சிக்கொண்டே திறந்தாள். கண்கள் சிவந்து அவள் இப்போது அழகாக இல்லை. போலீஸ் போயிட்டாங்களா? போயாச்சு. எனக்கு என்ன ஆகும் இனிமே? கவலைப்படாதீங்க அபூர்வா, உங்களுக்கு பயமா இருந்தா என்று ஆரம்பித்த வசந்தி தடுத்து நிறுத்தினான் கணேஷ். வேலைக்கார யாரும் துணைக்கி வச்சுக்கலையா? ஏன் தனியா இருந்தீங்க? வேலைக்காரன் இருந்தா தங்கச்சி கல்யாணம்னு சொன்னா எப்படியும் வசந்த் வரப்போறாரே, 4 மணி நேரம் தானே போக சொல்லிட்டேன். தப்பு. நீங்க தனியாவா இருந்தீங்க? ஆமா, கதவு உள்ளா தாப்பால் போட்டுக்கிட்டு இருந்தேன். எதுக்காக திரும்பி வந்தீங்கன்னு கேட்டீங்களா? கேட்டேன். என்ன சொன்னாரு? கவலையா இருந்தது, ஃப்ளைட்டுக்கு போகல, உனக்கு துணையா வந்துட்டேன்னாரு. அவரு எந்த ஃப்ளைட்டுக்கு போறதா இருந்தது? என்கிட்ட சொல்லலையே. பாஸ், என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டுன்னு சொன்னாரு. 2வது ஃப்ளைட்டு இருக்குது, மாத்திருக்காரு. உங்ககிட்ட அதை பத்தி சொன்னாரா? கேன்சல் பண்ணிட்டு தான் சொன்னாரு. உங்ககிட்ட அவரு உண்மையை சொல்லல. அடுத்த ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் வச்சிருக்காரு. என்ன மனசுல வச்சுட்டு இருந்தாரோ பயமுறுத்தினாரு. உன்னை இப்ப கொண்டுட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி போயிட்டா யாரும் நம்ப மாட்டாங்க, சந்தேகப்பட மாட்டாங்கன்னு எனக்கு விலை வெளுத்து போச்சு. அபூர்வா, தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க. நாளைக்கு கோர்ட்ல உங்க கேஸை எடுத்து வாதாட எங்களுக்கு உபயோகமா இருக்கும். சொல்றேன். உள்ள வந்தாரு. நீங்க கிச்சன்ல இருந்தீங்க, திடீர்னு பின்னாடி வந்ததா சொன்னீங்க. ஆமா, கழுத்துல விரல் வச்சு அழுத்திட்டாரு. அதுக்குள்ள எனக்கு கத்தி கிடைச்சிருச்சு. ஆத்திரத்துல குத்திட்டேன். அப்படியே மேல விழுந்தாரு. அழுத்தின கை என்ன ஆச்சு? சொன்னனே, எனக்கு உயிர் போறதுக்கு முந்தி அவருக்கு போயிடுச்சு. அழுத்தம் குறைஞ்சு தளர்ந்து போயிடுச்சு. உங்க தலைமுறை எதையும் பிடிச்சி இழுத்தாரா? இல்லையே. அவள் வெற்று பார்வை பார்த்தாள். எல்லாம் கனவா கணேஷ்? என்ன எழுப்ப போறீங்களா? இல்லையம்மா, கனவும் இல்லை, கதையும் இல்லை. இது நிஜம். முடிஞ்சா தூங்குங்க, காலையில பார்க்கலாம். ஐயோ கணேஷ், வசந்த் யாராவது ஒருத்தரும் கூட இருந்துதான் ஆகணும். நான் இருக்கேன் பாஸ். 2 பேருமே இருக்கோம் என்றான் கணேஷ். வசந்த் அவனை ஒரு மாதிரியாக பார்த்தான். கணேஷ் அலட்சியமாக, ஒன்ன சில விஷயங்கள்ல எந்த சூழ்நிலையும் நம்ப முடியாது வசந்த். என்ன பாஸ், நான் பழைய வசந்தாவே இல்லவே. நண்பர்கள் எல்லாம் அவன் மச்சினியில் எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறான். சிஸ்டர், உள்ள போய் படுத்துக்கங்க, நாங்க ஹாலில் இருக்கோம் என்றான். கணேஷ், மில்க் ஏதாவது வேணும்னா கிச்சன் ஃப்ரிட்ஜில் இருக்கு. ஓ, கிச்சனையே பூட்டியிருக்கே. எங்களுக்கு தேவை மில்கை விட ஸ்ட்ராங்கா ஏதாவது வாங்கிக்கிறோம். இரவு விளக்கு எழுந்து கொண்டிருக்க, ஸ்பிளிட் ஏசி சத்தம் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்க, கணேஷ் சோஃபாவில் சாய்ந்தவான். வசந்த் மற்றொன்றை படுக்கையாக்கி போர்த்து கொண்டு படுத்தான். அப்பொழுது செல்போன் மணிதான் முணுமுணுப்பு கேட்டது. திடுக்கிட்டு எழுந்த கணேஷ் அதை மெல்ல எடுத்தான். பட்டனை அழுத்தினான். சாப்டர் அனுப்பிச்சாச்சு. ஹலோ, யார் பேசுறது? கணேஷ். சாரி. ஃபோன் சட்டென்று வைக்கப்பட்டது. கணேஷ் சற்று நேரம் யோசித்தான். இந்த குரலை கேட்டிருக்கான். கால் எந்த நம்பர்ல இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு செல்போன்ல வசதி இருந்தது. குட்டி திரையில் வரவழைத்து கொண்டான். ஒரு காகிதத்தில் எண்ணெய் குறித்து கொண்டு பைக்குள் போட்டுக்கொண்டான். அதிகாலையில் எழுந்த பொழுது அவனுக்கு எதிரே அபூர்வா உட்கார்ந்துருந்தான். குட் மார்னிங். சாரி, தூங்கிட்டேன். நான் தூங்கவே இல்லை கணேஷ், உங்களையே பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். போலீஸ் வருமா? 11 மணிக்கு வருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் குடிச்சிட்டு இருங்க. எனக்கு மயா பிரதிகள் எல்லாமே வேணும். இது வரைக்கும் எத்தனை அத்தியாயம் வந்திருக்கு? 4. வரப்போகிற அத்தியாயத்தோடு முடியுது. இங்கேயும் முடிஞ்சிருச்சு. யார் எழுதுறாங்கன்னு எப்போ அறிவிப்பாங்களா? 30ஆம் தேதி. போட்டி முடிஞ்ச பிறகு அப்புறமா. வசந்த் இன்னும் தூங்கி கொண்டிருந்தான். அபூர்வா குளிக்கச் சென்றாள். ஏய் வசந்த், எழுந்திரி. வசந்த் எழுந்து சோம்பல் முறித்து, காப்பி இருந்தால் நல்லா இருக்கும் பாஸ். ராத்திரி ஒரு கணா. கதை எழுதுறது யாருன்னு நான் மட்டும் கண்டுபிடிச்சினாமா. டிடிஎஸ் எல்லாம் கழிச்சுட்டு 10 லட்ச ரூபா தர்றாங்களாமா. அப்பதான் யோசனை தோணுச்சு, போலீஸ்காரங்க கூட பத்திரிகை ஆஃபீஸ்க்கு போய் கதை எழுதுறது யாருன்னு ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு போனா என்ன? அவங்க நிச்சயம் செய்வாங்க வசந்த். அதுக்குள்ள தன் பையில் இருக்க காயத்தை எடுத்து இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணிப்பாரு. இது என்ன பாஸ்? நடு ராத்திரியில செல்போன் வந்தது. சாப்டர் அனுப்பிச்சாச்சுன்னு கேட்ட குரலா இருந்துச்சு. இந்த நம்பரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. வெயிட் அ மினிட். வசந்த் டெலிஃபோனில் அந்த நம்பரை சொல்லிட்டுனான். நான் நினச்சது சரியா போச்சு. அந்த ரமேஷ் தங்கியிருக்கிற ராமோஜி மெஸ்ஸோட நம்பர் இது. என்ன பேசுனா? சரியா காதல் விழுகல.
சாப்டரை பற்றி என்னமோ கேட்ட மாதிரி இருந்தது. வேற கேட்டதும் வச்சுட்டான். குரல் பரிச்சயமானதா இருந்தது. அதான் பாஸ், அந்த ரமேஷ். இங்கே எதுக்கு ஃபோன் பண்ணணும்? கணேசும் வசந்தும் ஒருவர் கண்ணி பார்த்து கொண்டார்கள். பாஸ், கேஸ் அவ்வளோ சிம்பிளா இல்லையா? அப்படிதான் தோணுது. அபூர்வா, டூத் பேஸ்ட் இருக்கா? வாஷ் பேஷன் பக்கத்தில் என்றது பாத்ரூம் கதவு. கிச்சனில் போய் காஃபி போட்டுக்கலாமா? கிச்சன் தான் பூட்டியிருக்கே. போலீஸ் அதில் மார்க் எல்லாம் போட்டிருக்காங்க. சரி, அக்கம் பக்கத்தில் கிடைக்குமா? ஃப்ளாஸ்க் ஏதாவது வச்சிருக்கியா? அபூர்வா குளித்து விட்டு மெல்லிய பேஸ்டல் பச்சை புடவை அணிந்து தலையை துவட்டி கொண்டு வந்தாள். கணேஷ் எதிரில் உட்கார்ந்தாள். உங்களுக்கு இந்த சமயத்தில் நான் எப்படி நன்றி சொல்வேன்? பணத்தால் தீர்த்து வைக்கக்கூடிய கடனா இது? துக்கத்துலையும் அழகா இருந்து கிழக்கிறீங்க, ஆனால் பணமும் வாங்கிக்கோ. சும்மா இரு வசந்த். உட்காருங்க அபூர்வா. போலீஸ் வரதுக்குள்ள சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கணும். அதுதான் கேட்டீங்களே. இதற்குள் வாசலில் அழுகுரல் கேட்டது. வாயை துண்டால் பொத்தி கொண்டு அழுது கொண்டே உள்ளே வந்தார். ஐயா போயிட்டாங்களாம்மா? டாக்டர் ஐயா போயிட்டாங்களாம்மா? என்ன பாடுபடுத்தினாங்க அம்மா. நான் இருந்திருக்கணும், இல்லாம போயிட்டனே. நடந்ததை கேட்டதும் பதறி போச்சம்மா. அம்மாக்கு எத்தனை மன கஷ்டம். என்ன பண்றது பிரான்சிஸ், விதி. வசந்த் காஃபி பிளாஸ்குடன் வந்தார். வசந்த், அந்த ரமேஷ் உடனே இங்க வர சொல்லு. ஃபோன் பண்ணிட்டேன் பாஸ் ஏற்கனவே. நீ அபூர்வாவோட பேசிட்டு இரு. பிரான்சிஸ், கொஞ்சம் வாங்க. அவனுக்கு 35 வயது இருக்கலாம். உருண்டையான முகத்தில் ஹிட்டர் மீசை வைத்திருந்தான். சீருடையில் இருந்தான். நீங்க டிரைவர் தானா? ஆமாங்க. அம்மாவுக்கு அப்பப்போ ஓட்டுவேன். ஐயா ஒரு காரை ஓட்டிப்பாரு. ஐயாவும் அம்மாவும் சண்டை போட்டுப்பாங்களா பிரான்சிஸ்? அடிக்கடிங்க. எதை பத்தி? இப்ப சொல்லிடலாமே. டாக்டர் ஐயாவுக்கு கொஞ்சம் பெண் பிள்ளைங்க வீக்னஸ். பிள்ளை குட்டி இல்லையா, அலையது மனசுங்க. 2-3 தபா கையங்களவமா பிடிச்சிட்டாங்க. எல்லாம் பெரிய இடத்து பொல்லாப்புங்க. அதுவும் இசிஜி ஆப்ரேட்டர் அனாமிகான்னு ஒரு பொம்பளை இருந்துச்சு. அவகிட்ட என்னதான் டாக்டர் கண்டாரோ. அதனால எத்தனை பிரச்சனை. அம்மாவும் ரொம்ப கோவக்காரங்க. பட்டுன்னு திருப்பி அடிச்சிடுவாங்க. நிறைய படிச்சவங்க. தங்கச்சி கல்யாணம் நல்லா நடந்ததா? யாரு தங்கச்சி? உன் தங்கச்சி? எனக்கு தங்கச்சியே கிடையாது. யாருப்பா கேட்டாண்டா? ரமேஷ் வேலியோராகமா வந்து ஸ்கூட்டரை நிறுத்தி விட்டு வந்தான். வசந்த் அவனை உற்சாகமாக வரவேற்றான். இது யார் வீடு? தெரியாத மாதிரி கேட்குறீங்களே ரமேஷ். நேற்று ராத்திரி ஃபோன் பண்ணீங்களா இல்லையா? நானா? என்ன விளையாடுறீங்களா? ஃபோன் பண்ணி சாஃப்ட்வேர் அனுப்பிச்சாச்சுன்னு சொன்னீங்களே. நீங்க என்ன பேசுறீங்கன்னே புரியலையே. இது டாக்டர் வீடு தெரியும் இல்லையா? தெரியாதே. நீங்க எங்க ஆபீஸ்ல சந்திச்ச அபூர்வா இங்கதான் இருக்காங்க. ராத்திரி டாக்டரை கொலை பண்ணப்பட்டார் தெரியுமா? அவன் முகம் சிறுத்தது. ஐயோ, என்ன சொல்றீங்க? பேஜார்ல மாட்டிட்டனா? நீங்க அனுப்பிச்ச கதையோட சம்பவங்கள் எல்லாம் தவறாம நடந்துருச்சு. டாக்டர் காலி, கதையில வர்ற மாதிரி. ஐயோ, எத்தனை முறை சொல்லுவீங்க? நான் கதை எழுதல. நான் ஒரு கூரியர் தான். யார் அனுப்பிச்சாங்கன்னு நீங்க சொல்லியே ஆகணும். போலீஸ் உங்களை சும்மா விடாது. அடிப்பாங்க. அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கா? தட்டினா வலி தாங்குமா? இந்த செல் நம்பர் யார் கொடுத்தாங்க என்றான் கணேஷ். அவங்க தான் கதை சாப்டர் அனுப்புறவங்க. ஆம்பளையா பொம்பளையா தெரியாதுங்க. என்ன விளையாடுறியா? பாருங்க, முதல்ல இருந்து சொல்றேன். தலகால் புரியுதான்னு பாருங்க. பரமசிவன் ஒருத்தர் சென்சாருக்கு ஸ்கிரிப்ட் அடிக்கிறவர். அவர்கிட்ட வேலை கேட்டிருந்தேன். அவர் இந்த வேலை செய்யறியான்னு கேட்டாரு. அவர் தான் இந்த செல் நம்பரும் கொடுத்தாரு. கொடுத்து சாப்டர் அனுப்பிச்சாச்சான்னு தகவல் மட்டும் அப்பப்போ கொடுன்னுவாரு. பொம்பளையா கேட்டாங்களே. சில சமயம் ஆம்பளை குரல் பதில் சொல்லும், சில சமயம் பொம்பளை. கதை ஸ்கிரிப்ட் எப்படி வந்தது? கையெழுத்துல தான். அதெல்லாம் இருக்கா? ரூம்ல இருக்கு. அவனே, உனக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த மாதிரி அனாமத்துக்காரியை ஒப்புத்துட்டு எப்படிப்பட்ட குழப்பம் பாரு. கொலையில முடிச்சிருக்கு. இப்படி ஆகும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பண்ணியிருக்க மாட்டேன் வசந்த் சார். இருக்கு உனக்கு. வசந்த், இவங்கூட போய் கதையோட கையெழுத்தெல்லாம் பிரதி வாங்கிட்டு வா. காட்டினா இந்த ஆளு. அப்பவே வாங்கி வச்சிருக்கணும் பாஸ். நான் கணேஷ் அபூர்வாவிடம் உங்க கையெழுத்து சாம்பிள் வேணுமே என்றான். அபூர்வா எந்த தயக்கும் காட்டாமல் தரனே என்றார். போலீஸ்காரர்கள் கொஞ்சம் தாமதமாகத்தான் வந்தார்கள். பாலாஜி கேட்டான், கணேஷ் என்ன சொல்றாங்க? இந்த அம்மா சொல்படிதான் அப்படியே நடந்திருக்கு. ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டீங்களா? ஆச்சு கணேஷ். எப்படியும் இவங்க கொண்டதாக போயிட்டதால மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் ஸ்ட்ராங்காக வாதாடி பெயில் கேட்டு பாருங்க. எங்கள் பக்கத்தில் இவங்களை கஸ்டடியில் வச்சு தான் ஆகணும். இல்லைன்னா தப்பிச்சு போயிடுவாங்கன்னு அதை சொல்ல போகிறதில்ல. உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. முதல் காரணம் என்னன்னு தோணுது உங்களுக்கு? பொம்பளை விவகாரங்க என்றான் வசந்த். டாக்டரா? ஆமாங்க, கில்லாடி. இத்தனை அழகான பொண்டாட்டி வச்சுக்கிட்டு அது தாங்க சோகம். சில பேருக்கு அழகுனா என்னன்னு ஐடியாவே கிடையாது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிப்பாங்க. வசந்த், நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? நான் சொல்லலைங்க, வாத்சாயினார் சொல்கிறாரு. அழகுங்கிறது ஆழமான மனசு, ஆழமான கண்கள். பாலாஜி, இவன் ரீல் விடுறான். இந்த கேஸ்க்கு இந்த அம்மாக்கும் டாக்டருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு. சொத்து இவங்க பேரில் இருக்குது. அதனால சண்டை முத்தி போயிருக்கலாம். போதாததுக்கு பிளாண்டரிங் வேற. பத்திரிக்கையில் கதையா எழுதி வச்சு இப்படி செய்வானா? கிறுக்கனா இவன்? இவன் கொண்டு இருந்தா அப்படித்தான் வாதாடி இருப்போம். 3 வருஷத்துல வெளியே வந்திருப்பான். இன்னொரு கதை எழுத. ஏதோ சினிமா பார்த்துருக்காங்க. குறக்கலையா ஐடியா தோணியிருக்கும். கணேஷ்,
வெளிப்படையா தெரியறதா உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மைன்னு நீங்க நம்புறீங்களா என்ன? வசந்த் அந்த கதையோட கையெழுத்து பிரதி கொண்டு வருவான். அதுதான் ஆதாரமான சாட்சியம். அதை அபூர்வா கையெழுத்தோட ஒப்பிட்டு பார்த்து ஒற்றுமை இருக்கா இல்லையான்னு அபூர்வா சொல்றதை முழுசா நம்பலாம். நீங்க ரொம்ப உஷாரான ஆளு. ராஜேந்தர் சார் உங்களை பத்தி அடிக்கடி சொல்லுவாரு. ஜீப் எடுத்துட்டு போங்க வசந்த். அப்படி இருக்கிறனால தான் உங்களை மாதிரி ஆபீஸருங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்க முடியுது என்றான் கணேஷ். அத்தியாயம் 9. போலீஸ் ஜீப்பில் ரமேஷுடன் சென்ற வசந்த் அரை மணியில் திரும்ப வந்தார். என்னடா கிடைச்சதா? இல்ல பாஸ், ரூம் பூட்டி இருந்தது. ரூம்மேட் எடுத்துட்டு போயிருக்கான்னு சொன்னா சாவிய. கான்ஸ்டபிள் கூட அனுப்பிச்சு ரூம்மேட்டை தேடி கண்டுபிடிச்சு அந்த கையெழுத்து பிரதியை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். இங்க உங்களுக்கு உதவி தேவைப்படுமேன்னு நான் முன்னாடி வந்துட்டேன். ரூம்மேட் எங்கேயாவது சாப்பிட்றப்ப போயிருப்பான். அப்படி வரலன்னா பூட்டு உடச்சிட வேண்டியதுதான். தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரமேஷ் ஓடிட மாட்டானே? மாட்டான் பாஸ். அவன் ஒரு தொட நடுங்கி. இன்ஸ்பெக்டர் பாலாஜி வெளியே வந்தார். பாலாஜி சார், அபூர்வா குளிச்சுட்டு தயாரா வர வரைக்கும் இருக்கீங்களா? நானும் வசந்து போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வர்றோம் என்றான் கணேஷ். எனக்கும் வேலை இருக்குங்க. அவங்க தயாராகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னாங்க. அதனால கான்ஸ்டபிள் வச்சுட்டு போறேன். நீங்க போயிட்டு வாங்க. கேஸ் எப்படி வாதாட போறீங்க கணேஷ்? தன்னை காப்பாத்திக்க செஞ்ச செயல்கள் தான் கொல்லணும்னு நோக்கம் இல்லை. இறந்தவனுக்கு தான் அந்த நோக்கம்னு இன்ஸ்பெக்டர். அதுதான் சரி. மிஞ்சி போனா 304ல் 2 வருஷம் கிடைக்கும். பெண்பிள்ளை ஜட்ஜா இருந்தா விடுதலை கூட கிடைக்கும் இன்ஸ்பெக்டர். அவர்கள் இருவரும் பார்க் ஷெரட்டான் இருந்த காஃபி ஷாப்புக்கு சென்றார்கள். காலை வேலையாததால் கூட்டம் இல்லை. 2 காப்பியும் சாண்ட்விச்களும் கொண்டு வர சொல்லிவிட்டு உட்கார்ந்தார்கள். கண்ணாடிக்கு வெளியே நீச்சல் குளத்தில் வசந்தின் கவனம் நிலைக்க, வசந்த் இந்த நாற்காலி உட்கார் என்று எதிர் இருக்கைக்கு மாற்றினான். ஏன் பாஸ்? நான் சொல்றத கவனமா கேட்கணும். அங்கே இங்கே மனசை அலைவிடாத. அபூர்வாட கேஸை நம்ம எடுத்துட்டு வாதாட்டோம்னு சொல்லு. ஏன் பாஸ் திடீர்னு இந்த அடிப்படை சத்தம்? டாக்டர் அபூர்வாயோ கொலை செய்ய வந்தாரு, நீ உண்மையா நம்புறியா? ஆமா, அப்படித்தானே கதை வசனம் போயிட்டு இருக்கு. இது ஒரு மாறுபட்ட சினாரியோ தரேன் கவனி. இந்த கொலையை திட்டமிட்டு அபூர்வாவே செய்திருக்கலான்னு எப்பவாவது தோணுச்சா உனக்கு? இல்லையே பாஸ், தோணலையே. முதல் அத்தியாயத்திலிருந்து 2 சாதியம் இருந்ததே. அபூர்வா நம்மளை முதலா சந்திக்க வந்தபோது கவனிச்சியா? அழகா இருந்தாங்க. பேசிக் இன்ஸ்டிங்க்ட்னு ஒரு சினிமா பத்தி சொன்னாங்க. அதுல வர்றாப்புல ஒரு கதை மயாவில் யாரோ எழுதுறதா சொன்னாங்க. அதுக்காக அதை அபூர்வா நம்ம கிட்ட சொல்லணும். எதுக்காக அதை அபூர்வா நம்ம கிட்ட சொல்லணும்? பயமா? இல்ல, அப்படி கதையா எழுதிட்டு கொலை செஞ்சு அகப்பட்டுக்கிட்டாலும் இன்சானிட்டி பிளீல வெளியே வந்துடலாங்கிறதுக்காக தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அது அந்த திரைப்படத்துல வருது. அதனால அவங்களுக்கு முதல்ல வக்கீலோட ஆதரவு தேவைப்படுது. உண்மைதான் பாஸ். அதுல 2 பேர் மட்டும்தான் சஸ்பெக்ட். 2 பேர் மேல மட்டும்தான் சந்தேகம் இருக்க முடியும். டாக்டர் ராம்சந்தர், அவரோட மனைவி அபூர்வா. புரியுதா? புரியுது பாஸ். அத்தனை அந்தரங்கமான சொந்த விஷயங்கள், மச்சம் கிச்சம் போன்ற விவரங்கள் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அதை விட வியாழக்கிழமை நிகழ்ந்ததுக்கு அப்புறம் உன்னை கொல்வது உறுதி அப்படின்னு 2வது அத்தியாயத்துல எழுதியிருந்தது. வியாழக்கிழமை என்ன நடந்ததுன்னு கேட்டப்போ அந்த அனாமிகா மேட்ரு வெளியே வந்தது. டிரைவருக்கு கூட டாக்டருக்கு சபலாதிகம்னு சொல்லியிருக்கான். அதனால அழகான மனைவியை ஒதுக்கிட்டு மற்றொரு பெண்ணை கணவன் நாடும்போது ஏற்படுற கோபத்தினால அபூர்வாவே இந்த கொலையை திட்டமிட்டு செஞ்சிருக்க கூடும் அல்லவா? பாஸ், நீங்க சொல்றது புரியுது. டாக்டருக்கு அவளை கொல்ல காரணம் கம்மிங்கிறீங்க. அப்படின்னு சொல்ல முடியாது. சொத்து அல்லது அனாமிகனால் ஏற்பட்ட கோபம்னு அவருக்கும் தகுந்த காரணம் இருக்குது. யார் யாரை கொண்டாங்கிறது தான் தெளிவா இல்லை. அபூர்வ டாக்டர் கொண்டு இருக்காங்க. திட்டமிட்டா தற்காப்புக்கா? அதுதான் தெரியல. கதையை டாக்டர் எழுதியிருக்க முடியுமா? ஏன் முடியாது? யார்கிட்டயாவது சொல்லி எழுதியிருக்கலாமே. அபூர்வா அவ்வளோ எழுதியிருக்க முடியும். பின்ன 2 பேர்த்துல யாரு குற்றவாளி? டாக்டர் வேணும்னே டிக்கெட்டை கேன்சல் பண்ணி திரும்பி வந்தாரா, இல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி பயமா இருக்குது வான்னு இவ கூப்பிட்டாளா? டிரைவர் இவங்களே போக சொல்லியிருக்கலான்னு தோணுச்சு. தங்கை கல்யாணம் சொன்ன காரணம் பொய்யா இருந்தது. அதுதான் என் சந்தேகத்தை தொடங்கிடுச்சு. மறதியில சொல்லியிருக்கலாம், அல்லது நான் வரப்போறேங்கிறதால டிரைவர் அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா? சிம்பிள் வசந்த். டாக்டர் கொல்ல வந்தாரா, வரவழைச்சு கொல்லப்பட்டாரா? இவ்வளவுதான் மேட்டர். அது எப்படி தெரியும்? கதையோட அத்தியாயத்தில் எழுதுறது கையெழுத்தும் அபூர்வோட கையெழுத்தும் ஒத்து போச்சுன்னா தெரிஞ்சிடும் இல்லையா? நிச்சயமா. போலாவா, கதை முடிய போகுது. இருவரும் மறுபடியும் அபூர்வா வீட்டுக்கு சென்றார்கள். அபூர்வா, நான் தயார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாமா என்றாள். கணேஷ் அவளை ஆழமாக பார்த்தான். அவள் கைகளை பார்த்தான். இந்த மெல்லிய கரங்களுக்கு அத்தனை பலம் வந்திருக்குமா? எப்படியும் கையெழுத்தை ஒப்பிட்டால் தெரிய போகிறது. அவளையும் முன்வந்து கேட்டாள். கணேஷ், என் கையெழுத்து சாம்பிள் கேட்டீங்களே? ஆமாம் என்றான். இங்கிலீஷா தமிழா? தமிழ் தான். சமீபத்தில் தமிழில் நான் ஒன்றும் எழுதலை, தேடி பார்க்குறேன். வேண்டாம், ஒன்று பண்ணலாமே, நான் டிக்டேட் பண்ணுறேன், சொல்கிறத அப்படியே எழுதி காட்டுங்களே என்றான் கணேஷ். அவளும் அது கூட சரிதான் என்றாள். கணேஷ் வசந்தை அர்த்தத்துடன் பார்த்து புருவத்தை உயர்த்தினான். ஒரு பேப்பர் பால் பாயிண்ட் பேன் எடுத்துட்டு வாங்க என்றார். அவள் வெள்ளைத்தாள் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு புத்தகத்தினில் வைத்து விட்டு சொல்லுங்க என்றால் ஒரு பள்ளி பிள்ளையொன்று ஆர்வத்துடன். எழுதுங்க என்று தொடங்கினான் கணேஷ். 5வது அத்தியாயம் என்னும் கதையை எழுதுவது நான் தான்.
நான் தான் முழுவதும் திட்டமிட்டு என் கணவரை கொல்வதற்காக இதை எழுதினேன், செய்தேன். என் கணவரை நான் தான் ஃபோன் செய்து வரவழைத்தேன். என்னை அவர் தாக்க வந்ததாக சொன்னது பொய். அவரைத்தான் நான் தாக்கினேன். அவர் எனக்கு துரோகம் செய்த ஒரே காரணத்துக்காக கொல்ல திட்டமிட்டேன். பத்திரிகையில் எழுதச் சொன்னதும் நான் தான். என் கணவரின் அலுவலகத்திலிருந்து மேலுரையை எடுத்து வந்தேன். என் மேல் சந்தேகம் ஏற்படாதவாறு அனுப்பி வைத்தேன். என் இந்த கையெழுத்தையும் அத்தியாயத்தின் பிரதியில் உள்ள கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு உண்மை தெரிந்துவிடும். என்னை போலீஸ் கைது செய்தாலும் எனக்கு புத்தி சரியில்லை என்று வாதாடி தண்டனையின் கடுமையிலிருந்து என்னை கணேஷும் வசந்தும் காப்பாற்றி விடுவார்கள். அவர்கள் எனக்காக வாதாடி ஜெயிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தான் நான் அவர்களிடம் வந்தேன். கணேஷ் அதை சொல்லி முடித்ததும், எழுதியாச்சா என்றான் வசந்த். வேற ஏதாவது இருக்கா என்றாள். இக்கண்ணா இச்சன்னா சரியா போட்டிருக்க மாட்டேன், மன்னிச்சுக்கங்க, தமிழ் எழுதி கொஞ்ச நாள் ஆச்சு என்றான். அவள் கொடுத்த அந்த காகிதங்களை சேகரித்து கொண்டார்கள். வாசலில் ஜீப் வந்து நிற்க, ரமேஷ் வந்துட்டான் பாஸ் என்றான் வசந்த். என்னப்பா கையெழுத்து பிரதி கிடைச்சுதா? கிடைச்சதுங்க, நல்ல வேலை, அது என் கையெழுத்து இல்லை, கதையை நான் எழுதலான்னு தெரிஞ்சிடும் என்றான். உன்னை பத்தி யார்ப்பா பேசினாங்க, கூடாத. ரமேஷ் கொண்டு வந்த அத்தியாயத்தின் கையெழுத்தையும் அபூர்வாவின் கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்த்ததில் பொருந்தியதா பொருந்தவில்லையா சொல்ல தேவையில்லையே உங்களுக்கு.